நவதுர்க்கை இந்த காலம் ரொம்ப விசேஷமான காலமாகும். இது புரட்டாசி மாதம் அமாவாசைக்கு மறுநாள் பிரதமையில் துவங்கக்கூடியது நவராத்திரி காலம். இந்த நவராத்திரி காலத்திலே அன்னை ஆதிசக்தியானவள் 3 தேவியர்களின் சக்திகளோடு சேர்த்து கொண்டு தானும் அதிலே இணைந்து 9 பாகங்களாக பிரிந்து இரவு காலங்களிலே பூஜைக்கு உரித்தவள் ஆகுகிறாள். ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி,
கார்த்திகை, மார்கழி 6 மாதங்கள், ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி 6 மாதங்கள் இரவு காலங்களாக தேவர்களால் அனுஷ்டிக்கப்படுகிறது. இது தேவையற்ற பின் விளைவுகளை மனிதர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த பின் விளைவுகளான சங்கடங்களை நிவர்த்தி செய்வதற்கு யாருக்கு ஏற்படக்கூடிய சங்கடங்கள், தேவர்களுக்கும் மூவர்களுக்கும், அடுத்து மானிட இனத்திற்கும் சீர் செய்வதுதான் இந்த நவராத்திரியின் காலம். இது 9 நாட்கள் கொண்டாடப்படுகிறது. நாளைய புதன் முதல் இது 9 நாள். வைணவர்கள் தனக்கு தகுந்த மாதிரி இந்த 9 துர்க்கைகளை பிரித்து கொண்டனர். அவர்களுக்கு உகத்தமான பெயரில் வைத்து கொண்டனர். சைவர்கள் அவர்களுக்கு உகத்தமான பெயர்களை வைத்து கொண்டனர். படித்தோரும் வசதியுள்ளவர்களும் இதை அறிவர். பாமர மக்கள் இந்த நவராத்திரியின் தன்மையை அறிய மாட்டார்கள். அதற்காக முத்தேவியரின் சக்திகளை வைத்துக்கொண்டு ஆதிசக்தியானவள் தன்னையே 9 பிரிவுகளாக பிரித்து கொண்டு ஒவ்வொரு இரவிலும் ஒவ்வொரு பெயரை வைத்துக்கொண்டு மனிதர்களுக்கு அருளினை தருகிறாள். இந்த அருள் இந்த காலங்களிலே தான் பெற்றுக்கொள்ள வேண்டும். அன்னைக்கு மிஞ்சிய அருள் எதுவுமே இல்லை. கீதை சாரம் வரக்கூட கண்ணனை பூஜை செய்தாளாம். அதற்கு மையமாக பார்வதி தேவியை வைத்துக் கொண்டார்கள். ஆக்கல் ஒன்று, அழித்தல் ஒன்று. இந்த முத்தேவியர்களின் யோகிபித்த உருவத்தை வைத்துக்கொண்டு ஆதிசக்தியானவள் உள்நுழைந்து 9 பெயர்களை வைத்து ஏழை எளியோர்கள், இதை பற்றி அறியாதவர்கள் தெரிந்து கொள்ள இந்த நவராத்திரியை தானும் முன்னின்று நடத்தி அருளை வழங்குகிறாள். இந்த நூல் ஓர் 20 ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதப்பட்டது. இது எழுதிய பின் இந்த நூல் ஸ்லோகங்களாக எழுதிய பின் அந்த அன்னையின் அருளால் உலக நாடுகள் அனைத்திலும் இந்த நூல் சென்று விட்டது. அவ்வளவு அற்புதமான நூல். இதிலே முதல் துர்க்கையாக அன்னை வனதுர்க்கையாக வருகிறாள். இந்த வனதுர்க்கைக்கு முதலிலே வருவதனால் அவளுக்கு பிரதான துர்க்கை என்பது பெயர். ஏன் இதற்கு வனதுர்க்கை என்று பெயர் வைக்க வேண்டும்? முதலிலே இறைவனால் படைக்கப்பட்டது ஓர் அறிவு. ஓர் அறிவு என்பது தாவரம், மரம், செடி, கொடிகள் ஓரறிவை சார்ந்தது. ஓர் அறிவென்பது
மரம் செடி கொடிகளாகும். அந்த ஓரறிவை வைத்துதான் மனிதன் இன்று வாழ்கிறான். ஓரறிவு என்பது தாவர இனத்தை சார்ந்தது. அதில் நெல் கூட ஓரறிவை சார்ந்ததுதான். ஒரு நெல்மணியை வயலிலே தூவினால் 1000 நெல்மணிகள் முளைக்கும். அதுதான் நம்முடைய ஆகாரம், ஓரறிவு. இந்த ஓரறிவு 6 அறிவு படைத்த மனிதனுக்கு உபயோகமாகிறது. திராட்சை, ஆப்பிள் என்று சொல்கிறீர்கள், பழச்சாறு என்கிறீர்களே, அவை அனைத்தும் ஓரறிவை சார்ந்ததுதான், மனிதனுக்கு உபயோகமாகிறது. ஆகவே அன்னை ஆதிசக்தியானவள் முத்தேவியரின் முன்னிலையிலே பராசக்தியை வைத்துக்கொண்டு ஒரு பெயரை இடுகிறாள். அதுதான் முதல் துர்க்கை, வனதுர்க்கை. இந்த வனதுர்க்கையை தொழுவதால் என்ன பலன் என்று பாருங்கள். நம் முன்னோர்களின் ஆசி கிடைக்கும். முன்னோர்கள் என்பவர் யார்? பேரன், தகப்பன், பாட்டனார், பாட்டனாருக்கு தகப்பன். இறந்தோர்கள் பிதுர் என்பார்கள். இந்த பிதுரின் வழியான அமைப்புகள் மனிதனுக்கு கிடைக்கிறது. மாலயம் என்று சொல்வீர்கள். பெரியோர்களுக்கு நினைவு நாளை கொண்டாட முடியாதவர்கள் மாலையத்தன்று அந்த திதிக்கு பதிலாக நதிக்கரையிலே வைத்து எள்ளை தானமாக வைத்து சாஸ்திரியார்கள் முன்னிலையிலே பிதிருகளுக்கு அளிப்பர். அந்த எள் கூட ஓரறிவை சார்ந்ததுதான். இந்த ஓரறிவு பிதிருகளோடு இணைக்கப்படுகிறது. ஓரறிவு பிதிருகளோடு இணைக்கப்படுகிறது. குரு கடன், பிதுர்கடன், தெய்வக்கடன். இதில் முதல் கடனே பிதுர்கடன் தான். கோடி பொன் இருப்பினும், கோடி படிப்பு இருப்பினும், கோடியான கொள்ளை அழகு கொட்டி கொடுத்தாலும் பிதுர்கள் இல்லை என்றால் நாம் இதுபோன்று சௌக்கியமாக வாழ இயலாது. தெய்வீகம் இல்லை என்று சொல்லலாம். ஆனால் ஒரு பிரளயத்துக்குள்ளே எல்லாமே அடங்கி போகும். ஒரு பிரளயத்துக்குள், பிரளயம் என்பது கண்ணை எமிக்கக்கூடிய நேரத்தை 108 பாகமாக பிரித்தால் எவ்வளவு குறைந்த காலம் காணப்படுமோ அந்த காலத்துக்குள் பூமி இருளிலே மூழ்கி ஜலத்துக்குள் அடங்குவது என்பதுதான் பெயர் பிரளயம். அந்த பிரளயத்தை தடுக்கக்கூடியதுதான் இந்த வனதுர்க்கை. ஆக ஓரறிவுக்குள் தன்னை ஆட்படுத்திக் கொண்டாள். ஓரறிவு மனிதனுக்கு உதவுகிறது. அற்புதமான ஒரு செய்தி இது. இந்த காலத்திலே எத்தனை விஞ்ஞானம் வளர்ந்தாலும், எத்தனை கிரகமண்டலங்கள் ஆராய்ந்தாலும் மனிதனால் ஏதும் பயனில்லை என்று நினைத்தாலும் இறைவனால் தான் பயன் உண்டு. அந்த பிரளயங்களை தடுத்து நிறுத்தக்கூடிய துர்க்கை ஓரறிவிலிருந்து வருகிறாள். அதற்காக வனத்தை சேர்ந்த இடம் வனதுர்க்கை என்று பெயர் பெற்றாள். வனத்திலே புஷ்பம் மலர்கிறது. வில்வத்தை எடுத்து பாருங்கள். 18 வகையான வில்வங்கள் உண்டு. 18 வகையான வில்வம். 3 இதழ் கொண்ட வில்வம் கூட காட்டில்தான் வளர்கிறது. பிருந்தாவனம் என்றால் பூக்கள் நிறைந்த இடம். அங்குதான் இறைவன் சங்கமமாகிறான். ஆகவே இந்த துர்க்கைக்கு வனதுர்க்கை என்று பெயர் வைத்தனர். இதை மகளிர்தான் விரதமிருந்து
தொடர்ந்து 9 நாட்கள் இருக்க வேண்டும். அன்று பூ இலைகளால் கவரப்பட்ட பச்சை புடவை தரித்து கொண்டு துளசியை வைத்து பழவகைகளை வைத்து கரும்பை வைத்து பச்சை காய்கறிகளை வைத்து நெய்வேத்தியம் செய்து சாப்பிடலாம். ஏனையா பச்சை காய்கறிகள் என்று சொல்கிறீர்களே, 50 ரூபாய் அளித்தால் வெந்ததை கொடுக்கிறார்கள் உணவு விடுதியிலே. 1500 ரூபாய் கொடுத்தால் வேகாததை பச்சையாக சாப்பிடுகிறோம். இது நோயை கண்டிக்கிறதாம். ஆகவே வனதுர்கை இருதய நோயை கண்டிக்கக்கூடியவள். இருதய நோய் என்பது சாதாரணமான விஷயம் அல்ல. பக்கவாதம், இரத்தத்தின் ஓட்டம் சீராக இருப்பதனால் வருவதில்லை. இரத்த ஓட்டம் குறையாக இருந்தால் பக்கவாதம் வரும். அதை சீர் செய்கிறாள். நரம்பு தளர்ச்சிகளை தீர் செய்கிறாள். எவ்வளவோ செல்வம் இருந்து கூட கணவனால் அமைதி இல்லாத பெண்கள் இருப்பார்கள். அவர்களுக்கு அமைதி கிடைக்கும். பெண்ணால் அமைதி இல்லாத, மனைவியால் அமைதி இல்லாத கணவன்மார்களுக்கு இந்த அமைதி கிடைக்கும். இருதய நோய் என்று சொன்னோம். ஒரு 11 ஆண்டுகளுக்கு முன் இப்பொழுது உங்களோடு பேசிக்கொண்டிருக்கக்கூடிய நான் இஸ்கெமிக் ஹார்ட் டிசீஸ் இதனால் பாதிக்கப்பட்டிருந்தேன். எனது 19 வயதில் அதை தீர்மானம் செய்து 48வது வயதில் அது வந்தது. இந்த அன்னைதான் அன்று காப்பாற்றினாள். அதற்காக தான் இதை விரிவாக எழுதி அனைத்து இடத்திற்கும் இதை சேர்த்துவிட வேண்டும் என்று நினைத்தோம். அதற்காக மகளிர் அணி ஒன்று சேர்ந்து அதற்கு ஒரு தலைமையை ஏற்படுத்தி அவர்கள் இதை அற்புதமாக செய்து முடித்தனர். அந்த தலைமை அம்மைக்கு ராணி என்பது பெயர். இந்த ஊர் ராணி இல்லை, டில்லிக்கு ராணி. இதை செய்து வைத்தனர். இந்த மாங்கல்யத்தினால் வரக்கூடிய பிரச்சனைகள், அழகாக இருப்பர், படித்திருப்பர், நல்ல சிகப்பாக இருப்பர், திருமணம் நடக்காது. இந்த ராகு கேதுகளால் பீடிப்பு இருக்கும். அந்த குறைகள் இந்த வனதுர்கையால் நீக்கப்படும். ஏன் வனதுர்கையால் நீக்கப்படும் என்றால், அது பிதுர்களின் ஆசியை வழங்குவதால் அந்த குறை நீங்கும். வாழ்க்கையில் ஒரு குறை வருகிறது என்றால் பிதுர்களின் ஆசி இல்லை என்பதுதான் உண்மை. பிதுர்களின் ஆசியை பெற்றுக்கொள்ள அந்த திதிகளை கொடுக்க வேண்டும். சிலருக்கு கோத்திர வகைகள் தெரியாது. இருப்பினும் இந்த வனதுர்க்கையை நாம் வழிபடின் இந்த கோத்திர வகைகள், நாம் செய்த கர்ம வகைகள், பிதுர் வழியாக வந்த தோஷங்கள், ராகு கேதுகளால் பீடிக்கப்படுகிறது. இந்த சனியால் வரக்கூடிய பிரச்சனை, நோய், எதிரிகளால் வரக்கூடிய கேத்துவின் தொல்லை, இதுகள் பிரதமையில் ஒவ்வொரு மாதமும் செய்யலாம். மாலை 6 முதல் 8 மணி வரை விரதம் இருக்கலாம். இருந்து அந்த துர்கையை வழிபட்டால் இந்த பிரச்சனை எல்லாம் தீரும். 6 மணி முதல் 8 மணி வரை தான் பெண்களுக்கு மட்டும் விரதம். 5:30 மணிக்குள் நாளைக்கு சாப்பிட வேண்டியதும் சேர்த்து சாப்பிட்டு விடலாம். 6 மணிக்கு தான் விரதம் துவக்கம்.
8 மணிக்குள் முடித்து கொள்ளலாம். இதை செய்யின் வனதுர்க்கையின் அருள் பிதுர்களின் வழியாக கிடைக்கிறது. இத்தனை குறைகளும் தீர்கிறது. ஆகவே அவளுக்கு பிரதான துர்க்கை என்பது பெயர். பிரதானம் என்றால் முதல், பிரதானம் என்றால் பிரதமை. பிரதமையில் இந்த விஷயங்கள் பெண்கள் தான் செய்ய வேண்டும். திருமணமான பெண்களுக்கு கணவனின் ஆரோக்கியம், தொழில், பணவகைகள் இவை அனைத்தும் சீராக அமைகிறது. படிக்காத குழந்தைகளுக்கு படிப்பு வருகிறது. ஓர் அறிவு தெளிவானால் 5 அறிவு வரை தெளிவாகும். விஞ்ஞான அறிவு, அஞ்ஞான அறிவு இவைகள் சீராகும். மெய்ஞான அறிவு வருகிறது. ஞானம் கிடைக்கிறதோ இல்லையோ, மெய்ஞானம் விட விஞ்ஞானத்தின் அளவு சீராக மேலாக வரும். இந்த துர்க்கைக்கு பெயர் வனதுர்க்கை என்பது பெயர். இந்த சூலனி துர்க்கை அக்கிரமத்தை நிவர்த்தி செய்பவள். அக்கிரமத்தை நிவர்த்தி செய்பவள். இது பிரதமைக்கு அடுத்த நாள் துதியை திதியில் அனுஷ்டிக்க வேண்டியது. இதற்கு அணிந்து கொள்ள வேண்டிய உடை பச்சை கரை போட்ட சிகப்பு புடவை, புஷ்பம், வில்வம், அரிசி, அடை, இஞ்சி சட்டினி, பச்சை மிளகாய் சட்டினி, இதுதான் இதற்கு நைவேத்தியமானது. இது அனைத்தும் சாதாரணமாக கிடைக்கக்கூடியது. இந்த சூலனி துர்க்கை வழிபடின் அக்கிரமங்கள், நம்மை சுற்றி நடக்க வேண்டிய பிரச்சனைகள் அது தீர்ந்து போகும். மனிதனுக்குள் அகங்காரம் என்று ஒன்று உண்டு. நல்ல அகங்காரம், கெட்ட அகங்காரம் என்பது. மனதுக்குள் ஒன்றை பதிய வைப்பது இந்த சூலினி துர்க்கையின் வேலை ஆகும். கெட்ட விதமான அகங்காரத்தை விலக்கிவிட்டால் நல்லதுகள் தானே சேரும் என்பது பொருள். எத்தனையோ அரக்கர்களை இந்த சூலினி துர்க்கை தான் கொன்றாள். இந்த சூலினி துர்க்கை தான் அக்கிரமம் செய்த அசுரர்களை கொன்றாள். மனிதனுக்கும் போராமை, எதிரியின் சொத்து வர வேண்டும் என்ற நோக்கம். நம் சொத்து எதிரிடத்திலே போய்விட்டால் அந்த மனுஷனின் அகங்காரத்தை அழித்து வழக்குகளிலே வெற்றியை தேடித் தருபவள் சூலினி துர்க்கை. இதற்கு வெகுவாக மாலைதான் விரதம் இருக்க வேண்டும். மாலையில் விரதம் இருந்தால் அனைத்து விஷயமும் நடக்கும். மகிஷாசுர மர்த்தியின் கதையில் கூட பார்ப்பீர்கள். அந்த அகங்காரம் கடைசியாக திரிசூலத்தை அதன் தலையிலே விற்க வந்து இருப்பது துர்க்கை என்று தெரிந்தது. அந்த துர்க்கைக்கு பெயர்தான் சூலினி துர்க்கை என்பது பெயர். அதற்கு பின் அந்த அறைக்கு மோட்சம் அடைகிறாள். அதன் விரிவாக்கம் ஒன்றுமில்லை. தத்தன், தத்தி, தத்தி அல்ல தத்தன், தத்தி இருவரும் இருந்தார்கள். ஆண் நான் கானகம் சென்று இறைவனை வழிபடுகிறேன் என்றார். நீ கானகம் செல்லக்கூடாது, என்னோடு இருக்க வேண்டும் என்றாள். இதிலே அகங்காரம் ஒருவருக்கு ஒருவர் முளைத்தது. ஆண் சாபமிட்டானாம், நீ
எருமையாக போக கடவாய். எத்தனை விலங்குண்டு? நீ எருமையாக போக கடவாய். உடனே பெண் வலுவானவள், அர்த்தபுஷ்டி கொண்டவள், வீட்டுக்காரனை விடவில்லை. நீயும் எருமை மாடாக கடவாய். அதனால்தான் முதல் ராசி மேஷ ராசி, இரண்டாவது ரிஷப ராசி. மனிதனை கொண்டு 12 ராசிகளை பிரிக்கவில்லை, ஆட்டையும் மாட்டையும் வைத்துதான் பிரித்திருக்கிறார். அந்த தத்திக்கு பிறந்த குழந்தை மகிஷி, அவன் அண்ணனை கொன்றுவிட்டனர். அதனால் காளியிடம் ஆவேசம் கொண்டு சண்டையிடுகிறாள். அவ்வளவு அகங்காரம். வந்திருப்பது இறைவி என்று தெரியவில்லை. அந்த சூலினி துர்க்கையின் கையிலே இருக்கக்கூடிய சூலத்தை எடுத்து அதன் சிரசிலே வைக்க தெளிந்து சாபம் விடுபடுகிறது. இந்த விலங்கு 5வது அறிவை சார்ந்தது. முதல் அறிவு தாவர இனங்கள், 2வது அறிவு நீருக்குள்ளே இருப்பது, 3வது அறிவு நீருக்கு மேலே இருப்பது. தவளை, பல்லி, பாம்பு, நண்டு, சிலது நீருக்கு உள்ளும் மேலும் இருக்கும். 3, 1 தாவரம், 2 நீருக்குள் இருப்பது, 3 நீருக்கு மேல் இருப்பது, 4 பறவை இனம், 5 4 கால் வால் உள்ள இனம், காட்டு விலங்குகள் புலி உள்பட. 6 மனிதன். ஏதாவது ஒரு தெய்வம் மனிதனை வாகனமாக வைத்துக் கொண்டிருக்கிறதா? எந்த தெய்வமும் மனிதனை வாகனமாக வைத்துக் கொள்வதில்லை. அங்கே கருடாழ்வார், ஜெயஹனுமான், இங்கே நந்தி, முருகனுக்கு மயில், விநாயகருக்கு எலி. மனிதனுக்கு 6 அறிவு உண்டு. வாகனமாக இருந்திருக்கிறானா? இல்லை. படியாக இருந்திருக்கிறான், குடையாக இருந்திருக்கிறான், வாகனமாக இல்லை. இந்த 5வது அறிவு படைத்த மிருகத்திற்கு கூட ஞானம் கொடுப்பவள் இந்த சூலினி துர்க்கை. ஏன் 5வது மிருகத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும்? ஹீமோகுளோபின் என்ற ஒரு சுரவு பெண்கள் உடலிலே இருக்கிறது. இது சீரானால்தான் இரத்தத்தின் அடர்வு சீராகும். இரத்தத்தின் அடர்வு சீரானால்தான் வயதுக்கு வந்த பின் மாதக்குறைகள், கோளாறுகள் சீராகும். ஆக பெண்ணுக்கே உண்டான அனைத்து வியாதிகளும் இந்த சூலினி துர்க்கையை தொழுவோமானால் சீராகும். கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட கட்டிகள், இது பிறந்த ஜாதகத்திலே 5ஆம் இடம், 2ஆம் இடம், 7ஆம் இடம் குறையாக இருந்தால் இந்த நோய்கள் இருக்கும். கர்ப்பப்பையில் கட்டி கர்ப்பம் நிற்பது கடினம். இதற்கு இரத்தத்தின் குறை. அந்த இரத்தத்திலே ஹீமோகுளோபின் என்ற ஒரு குறை. இதுகளை சீர் செய்வது இந்த துர்க்கை. இந்த அடர்த்தி நிலை அந்த 5வது மிருகமான 5வது அறிவான மிருகத்தின் உடலிலே அதிகம். அது மருத்துவ குணமாக பயன்படும்படி அன்னை அதற்கு ஆக்ஞை செய்கிறாள். ஆக்ஞை என்பது ஒரு இடத்திலே மனதை நிறுத்துதல், ஓரிடத்திலே மனதை நிறுத்துதல்.
இந்த ஆண்டு இந்த தேதியில் வந்து சொன்னார், அடுத்த ஆண்டு நினைப்பீர்கள். நினைப்பதற்கு 364 நாட்கள் போகிறது. இன்று நினைத்ததை அடுத்த வருடம் நினைவு கூறுவதுதான் ஆக்ஞை. அந்த விழிப்புணர்வை கொடுப்பதுதான் இந்த அம்மை. எதிரிகளால் 6ஆம் இடத்திலே ராகு கேதுகளால் பீடிக்கப்பட்டு வழக்கு விவகாரங்கள், சொத்தின் விவகாரம், இதுகள் சீராக வரும். இந்த பனிக்குடம் என்று ஒன்று இருக்கும். பனிக்குடம், அந்த பனிக்குடத்தின் நீர் வெளியேறிய துவங்கிய பின்தான் பிறப்பு என்பது நடக்கும். 10 திங்கள் கர்ப்பம் ஆணாக இருந்தால் 9 மாதம் பெண் அங்கு கூட அடங்கியிருந்து 10 திங்களை பூர்த்தி செய்து பெண் குழந்தையாக வெளிவருவாள். இந்த பனிக்குடத்தின் சீரற்ற நிலையால் அந்த தாயின் வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய கொடிகள் குழந்தையை சுற்றி கொள்ளும், அல்லது குழந்தை வயிற்றில் பக்கவாட்டத்தில் குறுக்காக நின்றுவிடும். இந்த மாதிரி குறைகள் இதனால் தீரும். ஆண் பெண் குறிகளிலே இருக்கக்கூடிய நோயின் தன்மை குறைந்து போகும். நம்முடைய எதிரியின் அகங்காரத்தன்மை குறைந்து நம்மோடு சுமூக உறவாகி வழக்குகளிலே வெல்ல முடியாது சில சொத்துகள் நம்மிடம் வந்து சேரும். 26 ஆண்டுகள் உயர் நீதிமன்றத்திலே ஒரு வழக்கை நடத்தினேன். இதை எழுதிய பின் அது தானாக வந்து சேர்ந்துவிட்டது. ஓஹோ, இதற்கு இவ்வளவு மகத்துவம் உண்டு. நாம் அனுபவித்ததை மற்றவரும் அனுபவிக்க வேண்டும் என்ற நினைவோடு ஒவ்வொரு வருடமும் இதை செய்து கொண்டு இருக்கிறோம். இதற்கு முன் வருடமும் இந்த சம்பந்தமான புத்தகங்களை இலவசமாக கொடுத்து வந்தோம். இதனால் பயன் பெற்றவர்கள் அந்த புத்தகங்களை எங்களுக்கு அச்சிட்டு கொடுத்தனர். ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் இந்த திருமண்டபத்திலே இருந்து கொடுத்தோம். அதுபோன்ற ஒரு அற்புதமான துர்க்கை இது. அது மட்டுமல்ல, இன்று ஒரு 150 கிலோமீட்டரில் இருந்து நான் இங்கே வந்திருக்கிறேன். ஒரு முக்கியமான தேர்விலே என் மகன் இன்று தேர வேண்டும். 2 கட்டானாக நிலையிருந்தது. அவளிடத்திலே ஒரு மனுதான் போட்டேன். நீதான் என்று பார்த்து கொள்ள வேண்டும். மருத்துவ படிப்பிலே இன்று வெற்றி கிடைத்துவிட்டது. எவ்வளவு அற்புதமான நாள்! இன்று அமாவாசை. அவள் வருவதற்கு இன்னும் 3 நாள் இருக்கிறது. வெற்றி மகனுக்கு தேடி வந்து விட்டது. இவ்வளவு அற்புதமான ஒரு துர்க்கை இது. இதை வாழ்க்கையிலே சீர் செய்து ஒரு மாலையாக தொடுப்பதற்கு 40 ஆண்டுகள் ஆகிவிட்டது. 40 ஆண்டுகள் செலவு செய்த பின் தான் இதை அரங்கத்திலே வெளியேற்றும் நிலை வந்தது. எத்தனையோ புத்தகங்கள் இலவசமாக அச்சிட்டு கொடுக்கிறோம். இப்பொழுது மகாலட்சுமியின் பெயரிலே எழுதி கொண்டிருக்கிறேன். போன ஆண்டு ஆண்டாள் திருப்பாவை. இவளிடம் வந்து சொன்னாள், உன் மகளின் திருமணம் நடந்து போகும் என்று. ஆகா, இந்த துர்க்கைக்கு இத்தனை அற்புதமான விசேஷமா? இதை மக்களிடம் எடுத்து கொடுத்து விட வேண்டும் என்றுதான் இந்த விழாவை எடுக்கிறோம்.
ஆக அதுவான்ற ஒரு அற்புதமான துர்க்கை தான் இது. இதற்கு பெயர் ஷூல்னி துர்க்கை. மாலை அதிக நேரம் விரதம் இருக்க வேண்டியதில்லை. 6 முதல் 8 மணி வரை இருந்தால் போதும். முடியாதவர்கள் 6 மணிக்கு முன் பெரிய சப்பாத்தி ஒன்றை வெண்ணெயில் தடவி அதை நெய்யில் தோய்த்து தேனில் நினைத்து 6க்கு முன் சாப்பிட்டு விடலாம். 6க்கு முன் சாப்பிடலாம். பசி தாங்காதவர்கள் 2 சப்பாத்தியாக சாப்பிடலாம். எங்களால் 2 மணி நேரம் விரதம் இருக்க முடியாதென்றால் பச்சை வாழைப்பழம் ஒரு 1/2 டஜன் சாப்பிட்டு விடலாம். இது 5:59க்குள் முடித்து விட வேண்டும். 6 மணிக்கு தானே அம்பாள் கோபித்துக் கொள்ள மாட்டாள். 6 மணிக்கு விரதம் இருப்பின் அனைத்தும் சரியாகும். இந்த துர்க்கைக்கு பெயர் ஷூல்னி துர்க்கை. ஒவ்வொரு துர்க்கைக்கும் சொல்ல வேண்டுமானால் நேர காலம் ஆகாது. அதற்கு ஒரு 300 பக்கம் உள்ள ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறோம். 2 ஆண்டுகளுக்கு முன் கொடுத்து விட்டோம். இது பெண்கள் தான் செய்ய வேண்டும். ஏனென்றால் ஆடியிலிருந்து ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி இந்த 6 மாதங்கள் பெண்களுக்கு தான் விசேஷமான நாள். உங்கள் வீட்டில் விரதம் இருக்கிறார்களா? அதுதான் நீங்கள் இருக்கிறீர்களே, நான் இருக்க வேண்டியதில்லை என்பர். ஆக நீங்கள் விரதம் இருப்பின் உங்கள் இல்லத்திலே இந்த அம்மை ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய பிரதமையில் வந்து செல்கிறாள். 12 மாதம் தானாக வருகிறாள். இந்த ஒரு மாதத்திலே வரக்கூடிய துதியை திதியில் அமாவாசை விட்டு கணக்கெடுத்து விட்டு அமாவாசையை விடுத்து 2வது நாள் துதி. அன்று ஒரு நாள் விரதம் இருந்தால் போதுமானது. 12 மாதமும் அந்த துதியில் வருகிறாள். நாம் அவளை அழைக்க வேண்டியதில்லை. ஆக பெண்கள் தான் விரதம் இருக்க வேண்டும். செய்யக்கூடிய பலகாரம் பட்சணத்தை 8 மணிக்கு மேல் முதலிலே பெண்கள் தான் சாப்பிட வேண்டும். ஆண்கள் வந்தால் சற்று நிதானமாக 9 மணிக்கு கொடுக்கலாம். ஏனென்றால் விரதம் இருப்பவர் பெண்கள் தான். ஆக பெண்களால் தான் அனைத்து காரியமும் சாதிக்க முடியும். ஆக 3வது துர்க்கை ஜதேவதே துர்க்கை என்பது பெயர். ஜதாவதா என்றால் 3. அவளுக்கு நீலக்கரை சிவப்பு புடவை அணிந்து கொள்ளலாம். அல்லது நீங்களே கலசம் வைத்து அந்த தேங்காய் மேல் சுற்றி விடலாம். இனிப்பு போலி, இனிப்பு வகையாய் சார்ந்த போலி, தேன் கலந்த வாழைப்பழம். விரதம் இருப்போமா இல்லவா, விரதம் முடித்தவனும் அருந்துவதற்கு வசதியாக இருக்கும். காய்ச்சிய பசும்பாலில் ஏலக்காய் இனிப்பு சேர்க்கிறது. இவ்வளவுதான். இதை சேர்த்துவிட்டால் அனைத்து விஷயங்களும் நன்றாக நடக்கும். என்னென்ன விஷயங்கள் நன்றாக நடக்கும்? சிலர் வசதியானவர்கள் இருப்பார். இன்று சஷ்டி விரதம் என்பர், இன்று பஞ்சமி விரதம் என்பர், இன்று ஏகாதசி விரதம் என்பர், துவாதிசி விரதம் என்பர், இன்று பிரதோஷம் என்பர். பிரதோஷம் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அந்த பிரதோஷத்தன்று அருகம்புல்லை எடுத்துக்கொண்டு அதிலே பச்சரிசியை வைத்து சற்று வெல்லத்தையும் வைத்து நந்தியின் வாயிலே இடுவர். நந்தி சாப்பிட்டால் பலன். அதே அருகம்புல்லை நாம் தின்று பாரும், குடலருந்து இரத்தம் வெளியேறும். ஆனால் இறைவன் இதை ஏற்றுக்கொள்கிறான். தெரியாதவர்களுக்கு விரதத்தின் மகத்துவம் தெரியாது. ஏழை மக்களுக்கு தெரியாது. இந்த விரதத்தின் பலனால் வீட்டிற்குள்ளே ஹோமத்திலே ஒரு தெய்வத்தை ஆவகனம் செய்தால் என்ன பலனோ அந்த பலன் ஏற்படும். ஹோமத்திலே ஒரு தெய்வத்தை ஆவகனம் செய்தார். ஆயுஷ் விருத்தி ஹோமன் வந்தார். 50,000 வருடம் யாரும் இருக்கப் போவதில்லை. ஆனால் பெயர் வைத்திருக்கிறான் ஆயுஷ் விருதி ஹோமம்.
எத்தனையோ ஹோமம், விநாயகர் ஹோமம், நவக்கிரக ஹோமம், சண்டி ஹோமம், முண்டி ஹோமம், எத்தனையோ வகையான ஹோமங்களை ஓமகுண்டம் வைத்து அதில் மந்திரங்களை சொல்லி அதற்கு தகுந்த நைவேத்தியங்களை ஆவகானம் கொடுத்தால் அந்த அம்பாள் அதிலே வந்து குடிகொள்கிறாள். அதனால் நெருப்பை எடுத்து நாம் மடியிலே கட்டி கொள்ள முடியாது. அந்த அம்மை நமது இல்லத்திலே ஹோமத்தில் வருவது போல் வந்து இருக்கிறாள். ஏன் ஹோமத்தில் வர வேண்டும்? அழகிய மணாளன் கிடைப்பான். வீட்டுக்காரன் அனைவரும் அழகாக இருக்க வேண்டும் என்று நினைப்பார். அழகாக வருவான். 20 வருடங்களிலே தடைமுடி மொத்தம் கொட்டிவிடும். 25வது வருடம் ஒன்றுமே இருக்காது. அன்று அழகு இன்று அழகு போனது. அழகாக பெண் ஒருத்தி வருவாள். 2 குழந்தைகளை பெற்றெடுத்த பின் முன்பல் தானாக விழுந்துவிடும். காற்றோடு பேசி விடுவார். என்ன மாமா வரலா ஃபூன்னு சத்தம்னா வரும். நம்ம ஏற்கனவே எதிர்பார்த்தது இருவரும் அழகாக இருக்க வேண்டும் என்று. திருமணமானால் அநேகமாக ஆண்கள் அழகாக இருக்க முடியாது. 30 வருடமாக அனுபவத்திலே சொல்கிறேன். இந்த அழகை கூட்டி கொடுப்பது இந்த துர்க்கை. யாரும் அழகு வேண்டாம் என்று சொல்லவே மாட்டார்கள். எல்லாருக்கும் அழகுதான் வேண்டும். பிரதானம் என்ன? திருமணமே போகிற இடத்திலே முடிந்து போயிருக்கும். இந்த அம்மை அழகு செய்து கொண்டு விருந்துக்கு போவனால் அந்த திருமணத்திலே இந்த அலங்காரமெல்லாம் அழிந்தே போகும். இந்த நிலையான அழகை கொடுப்பவள். நிலையான அழகு ஒருவருக்கு வர வேண்டும் என்றால் உள்ளம் தூய்மையாக இருக்க வேண்டும். எத்தனை பேருக்கு உள்ளம் தூய்மையாக இருக்கும் என்பதை நாமே கணித்து கொள்ள வேண்டும். இந்த உள்ளம் தூய்மையாகிறது. எந்த மாதிரி அம்மை இங்கே சேர்கிறாள் என்றால் அக்னி ரூபத்திலே சேருகிறாள். அக்னி இது இந்த அக்னி பெண்கள் கைக்குள் தான் அடக்கம். காலையில் எழுந்தவுடனே பாலை வைத்து அந்த பட்டர் ஃப்ளேம் அடுப்பை பற்ற வைக்கிறீர்கள். என்னது இது? அக்னி துர்க்கை. தினமும் ஹோமம் செய்பவர்கள் பெண்கள் மட்டுமே. 365 நாளும் அடுப்பை ஏற்றி உணவை இறைவனுக்கு ஆகுதியாக கொடுப்பவர்கள் அவர்கள்தான். மாலையில் விளக்கேற்றுவது யார்? பெண்கள் யான். மருமகளை என்னவென்று சொல்கிறாள்? குத்து விளக்கு, குலவிளக்கு. என்ன சொன்னி? கொலை விளக்கில்லை, குலவிளக்கு. இந்த குலவிளக்கு குத்து விளக்கை ஏற்றி வைத்தால் குடும்பம் வழங்கும் என்று சொல்வார். கேள்விப்பட்டிருப்பீர்கள். எல்லாருக்கும் தெரிந்த விஷயம். ஒரே ஒரு பெண் வீட்டிற்குள் வந்தால் 2 குடும்பமாகும், 4-5 ஸ்டவ் வந்துடும். அதில் அனைத்தும் இருப்பதே ஜதேவதை துர்க்கை தான். ஜதேவதை துர்க்கை யார் கையில் அடக்கம்? பெண்கள் கையில் அடக்கம். எப்படி அருள்கிறாள்? தானே வீட்டுக்குள் ஓம குண்டமாக தனக்குத்தானே அதிலே ஆகுதிகளை படைத்து கொண்டு அக்னி சாட்சியாக பெண்கள் வலது உள்ளங்கையிலே இருக்கிறாள், இடது உள்ளங்கையிலே இருக்கிறாள். வலது உள்ளங்கையில், இடது உள்ளங்கையில். ஆண்களுக்கு 2 கை இருந்து பிரயோஜனமில்லை. வகிடு. இந்த வகிடில் மஞ்சள் குங்குமம் வைப்பீர். இங்கே ஒரு பொட்டு, இங்கே ஒரு பொட்டு, இங்கே ஒரு பொட்டு, நீட்டாக ஒரு கோடு. அங்கே குடியிருக்கிறது யாரு? ஜதேவதே துர்க்கை. என்ன ரூபத்தில் இருக்கிறாங்க? அக்னி ரூபத்தில் இருக்கிறாங்க. அக்னி ரூபத்தில் இருந்து கொண்டு என்ன செய்கிறாள்? மாங்கல்யத்தை காப்பாற்றுகிறாள். அதனால் ஆண்கள் பயந்து பக்தியாக இருக்க வேண்டும் மனைவி இடத்திலே. இது ஜதேவதை துர்க்கையின் தன்மை. வீரமுள்ள ஆண்களும் உண்டு. நாம் அப்படித்தான் இருக்கிறோம். ஆகவே 60 வயது காலம் தள்ளிவிட்டேன். ஓராண்டு இல்லை, 7 ஆண்டு அல்ல, 60 ஆண்டுகள்
இந்த ஜதேவதி துர்க்கையின் தன்மைதான். முன்னோர்கள் சாபத்தினால் வரும் பாபம் போகும். முன்னோர்கள் அவர்களால் வரக்கூடிய சாபம் போகும். குட்டம் வெண்குட்டம் தீரும். வெண் உதரப்போக்கு, வெள்ளை படுதல் என்பது அதற்கு பொருள். வெள்ளை பல காரணங்களால் படும், அது தெரியாது. அது போன்ற குறைகள் நீங்கும். மறதி மறதி நீங்கும். படிக்கிற குழந்தைகள்லாம் மறதி வந்துடும், அந்த மறதி விலகும். கவன சக்தி கூடும். என்னங்க ரொம்ப நேரமாக அமர்ந்து கொண்டு இருக்கிறீர்களா? வீட்டுக்காரன் வந்து 1 மணி நேரம் ஆயிருக்கும். அந்த அம்மா பார்க்கவே பார்க்காது. நான் உங்களை பார்க்கவே இல்லையே. கல்யாணத்துக்கு முன்ன பார்த்து, நிச்சயதார்த்துக்கு முன்ன பார்த்து, தாலி கட்டும்போது அப்படியே அடங்கி ஒடுங்கி தலையை குனிஞ்சி கட்டுறப்பா தாலி கட்டிண்டோ இப்படியெல்லாம் கவனம் இருந்த மனைவிக்கு வீட்டுக்காரனா மறந்துடும். ஏன்னு கேட்டால் புள்ள அதே மாதிரி குரலில் அதே மாதிரி உயரத்தில் இருக்கும். இல்லைங்க, என் பையன் வந்துட்டான்னு இருந்தனே அப்படின்வான். அப்போ யாரை மறந்துட்டான்னு அர்த்தம்? வீட்டுக்காரனை மறந்தா எடுத்தோன்றது அர்த்தம். அந்த மாதிரி மறதிகள் அந்த வீட்டுக்கார் பாருங்கோ, சம்சாரத்தை கடைசி வரைக்கும் கண் கலங்காமல் மறக்காமல் பார்த்துப்பார். இந்த மறதிகள் நீங்கும், வெண்குட்டம் போகும். அடுத்தது வாங்க உட்காருங்கள். என்ன அருந்துகிறீர்கள்? வந்துட்டேடா வாங்கோ. நீங்களே உட்காந்து நீங்களே அப்படி கொட்டிண்டு அதை அந்த பக்கம் போய் படுத்துக்கோங்க. இது மாதிரி வசனங்கள் அவருக்கு பழக்கமாக இருக்கும். அந்த பழக்கத்தின் பேரில் அதெல்லாம் நடைமுறைக்கு வந்துடுமாக்கும். இது போன்ற பிற பிரச்சனைகள் தீரும். ஒன்றுமில்லை, வருபவரை வாருங்கள், அமருங்கள். அந்த குழந்தை எவ்வளோ நன்ன குழந்தை பார்த்தியா? வந்த உடனே வாங்கோன்னு சொல்லி கொடுத்து, உக்காருங்கோன்னு சொல்லி கொடுத்து, பொன் குழந்தையா அது மகாலட்சுமின்னு சொல்லுவாங்க. அதுதான் விஷமாக இருக்கும். அந்த மாதிரி குறைகளை தீர்க்கும். எனக்கு ஒரு மகள் இருக்கிறாள். வந்தாங்க, உட்காருன்னு சொன்னேன். என்னம்மா நீ உட்காருன்னு சொல்லலையா? அப்பா நீ தான் சொல்லிட்டியே, டைம் வேஸ்ட்டுப்பா. இந்த மாதிரி மறதிகள், குணபேதம், இது எல்லாம் குறைக்கூடிய தன்மை இந்த துர்க்கைக்கு உண்டு. இதற்கு ஜதேவதை துர்க்கை என்று பொருள். இந்த ஜதேவதை துர்க்கை அக்னி ரூபத்திலே பிரவேசிக்கிறாள். கோபம் குறையும். கோபம் குறைந்தால் வீட்டில் பண்ட பாத்திரங்கள் அங்கங்கே இருக்கும். அவ்வளவு அற்புதமான ஒரு துர்க்கை இந்த ஜதேவதை துர்க்கை. வெண் போக்கு நீங்கும். கர்ப்பப்பையை சுற்றி இருக்கக்கூடிய குறைகள் நீங்கும். இந்த துர்க்கையை வழிபடுதல் 3வது நாள், அதாவது திருத்தியை திதியில் வழிபட்டால் அடுத்த ஆண்டு திருத்தியை திதியில் கவனத்திற்கு கொண்டு வருவாள் அவளே. அம்மையே, போன ஆண்டு திருத்தியை திதியில் எம்மை எழுந்தருள பண்ணினீர், நீர் எழுந்து இன்றாண்டும் என்னை சேவிக்க வேண்டும். அவளும் நம்மை மறக்க மாட்டாள் என்பது இந்த ஜதேவதையின் கூற்று. ஆகவே 3ஆம் நாள் பெண்கள்தான் விரதம் இருக்க வேண்டும். பெண்கள்தான் விரதத்தை அனுசரிக்க. மாங்கல்யம் என்பது ஒரு பௌத்தரமான விஷயம். அதை காப்பாற்றக்கூடிய தேவத்தை இது. அழகை வேறு கொடுக்கிறாள் அந்த துர்க்கை தான் இது. 3வது நாள் நாம் இதை வழிபட வேண்டும். 4வது நாள் துர்க்கை. அந்த அம்மைக்கு பேர் சாந்தி துர்க்கை. சாந்தி, சாந்தி என்றால் அமைதி கொடுப்பது. இது 4ஆம் நாள் சதுர்த்தி என்று வருவது. வெள்ளையும் மஞ்சளும் கலந்த சிகப்பு கரை போட்ட புடவை வஸ்திரத்தை தெய்வத்துக்கு சாத்தலாம் அல்லது நாம் சாத்திக் கொள்ளலாம். புஷ்பம், துளசி, தயிர் அன்னம், சர்க்கரை பொங்கல்,
தேங்காய் துருவி அதில் பாதம், முந்திரி, குல்குந்து இவை அனைத்தும் சாப்பிட்டால் வயிற்றுப்போகும் ஆகலாம். குல்குந்து என்ற ஒன்றை சேர்த்துவிட்டால் வயிற்றுப்போக்கு ஆகாது. சர்க்கரை அதிகமாக கலக்க வேண்டியது. சாந்தி துர்க்கை. இந்த சாந்தி துர்க்கை சிவனுக்கே சாந்தி கொடுத்தது. சிவனுக்கு சாந்தி. பார்வதிக்கும் பரமசிவனுக்கும் ஒரு சண்டை உங்களுக்கு தெரிந்திருக்கும். அந்த பார்வதி கோபித்து கொண்டு தகப்பனார் வீட்டுக்கு போனார். போனது தப்பில்லை. அந்த அம்மா போன பின் திரும்பி வந்தார். ஏன் இங்கு வந்தாய் என்று கேட்டார். கேட்கலாமா? தாய் வீட்டுக்கு ஒரு பெண் போய் திரும்ப வந்தால் எங்கே சென்று வந்தாய் என்று கேட்கக்கூடாது. அதனால் இருவருக்கும் சண்டை வந்து அக்னிக்குள்ளே அந்த அம்மை மறைந்து விட்டாள். தன் மனைவியை பறிகொடுத்த சிவன் ருத்ர தாண்டவம் ஆடினான். ருத்ர தாண்டவம் நன்றாக கவனிக்க வேண்டும். ருத்ர தாண்டவம் என்பது பெண்களால் ஆட இயலாது. அதை ஆடி அக்னிக்குள்ளே பிரவேசித்து மூச்சு இழந்து உலகமெல்லாம் தலைகீழாக பிறண்டது. யாரும் பக்கத்திலே வர பயந்தனர். சாந்தி துர்க்கை வந்து, ஐயா சிவனாரே, உங்கள் மனைவி இங்குதான் இருக்கிறாள், அக்னிக்குள்ளே மறைந்திருக்கிறாள், வருகே என்று சொன்னால் சாந்தி துர்க்கை தான் வந்து அந்த சிவனுக்கு ஆசி கூறி மனைவியை சேர்த்து வைத்தது. வீட்டிலே சாந்தி யார் மூலியமாக கிடைக்க வேண்டும் என்றால் வீட்டுக்காரன் மனைவி இருவர் மூலியமாகவும் சாந்தி பிறக்கும். பிறக்கக்கூடிய குழந்தைகள் அழகாக பிறக்கும். பிறக்கக்கூடிய குழந்தைகள் அழகாக பிறக்கும். நல்ல நிறமாக பிறக்கும். இப்பொழுது இங்கு போகிறீர்கள், பக்தியாக இந்த நவகிரகம் என்று ஒன்று இருக்கும். சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது 9 கிரகம் இருக்கும். பார்த்திருப்பீர்கள். வேகமாக சுற்றி வருவீர்கள். நீங்கள் சுற்றி வரும்போதே 7வது எண்ணா 8வது எண்ணா என்று தெரியாது. சரி, இன்னும் ஒன்றும் சுற்றி வைப்போம் என்று சுற்றுவீர்கள். உங்கள் வேகத்தை பார்த்து அந்த கிரகங்கள் மூளைக்கு ஒன்றாக பார்த்து கொண்டிருக்கும். எது சனி, எது கேது, எது ராகு தெரியாது. சரி, உங்களுக்கு பக்தி மேலோக்கமாக இருக்கிறது. தினமும் கோயிலுக்கு வருகிறீர்கள். ஒரு நாளைக்காவது சனீஸ்வரா எங்கள் வீட்டிற்கு வருக என்று யாராவது அழைத்திருக்கிறீர்களா? சனியன் வந்தால் ஆயுள் கூடும். இந்த ரகசியம் நமக்கு தெரியுமா? இந்த மைக்கு சரியாக வேலை செய்யவில்லை என்றால் சனியன் பிடித்த மைக். வீட்டுக்காரன் ஒழுங்காக இல்லை என்றால் சனியன் பிடித்த நேரத்திலே கல்யாணம் செய்து கொண்டேன். அதற்கு அவர் ஒரு கவுண்டர் கொடுப்பார். பேயே, பிசாசே, அது நான் அல்ல, உன் தாய் என்பாள். நல்ல ஒற்றுமையான குடும்பம். இந்த பிரச்சனைகள் நீங்கும். அனுபவத்தில் சொல்கிறேன். தெய்வமாக இருந்தால் கூட பிரச்சனை கிரகத்தால் வரும். சனியால் ஆயுள் கூடும். இத்தனை மாந்தர்கள் வந்திருப்பீர்கள். ஒருவராவது சனியனே எங்கள் வீட்டிற்கு எழுந்தருள பண்ணி எங்களுக்கு ஆயுளை கொடு என்று கேட்டிருப்பீர்களா? இந்த துர்க்கை ஆயுளை கொடுக்கும். அழகான பிள்ளை பேரும் கொடுக்கும். சரி, ஒரு பிள்ளை பிறக்கிறது. 2 தலையோடு இருந்தால் ஒற்றுக்கொள்வீர்களா? பெற்றெடுத்த தாயின் மேலே சந்தேகம் வந்துவிடும். ஒரு 6 கண் இருந்தால் எப்படி இருக்கும்? 12 கண் இருந்தால் 6 முகம். இது போன்ற சிக்கல் இல்லாத அழகான குழந்தைகள் பிறக்கும். ஆனந்தம் வீட்டிலே பொங்கும். ஆனந்தம். எத்தனையோ மாந்தர்கள் வீட்டிலே கல்வி, பொருள், பொன், 4 வாகனங்கள்
ஆனந்தமே இருக்காது. காலையில் எழுந்தவுடன் மனைவியை பார்த்து ஹலோ, அந்த அம்மை எஸ். பகல் சாப்பாடு ஹோட்டலிலிருந்து வரும். அந்த அம்மை அந்த கிழக்காக அமர்ந்து சாப்பிடும் நாகரீகம். இவர் தெற்காக அமர்ந்து சாப்பிடக்கூடாது, எமப்பட்டணம். மறுபடியும் மாலை, ஹவ் ஆர் யூ மேடம்? ஐ ஆம் ஃபைன். யூ கேன் கோ தேர், யுவர் பெட்ரூம் இஸ் தேர். ஓகே, குட் நைட். இவர்கள் இருவரும் பேசிக்கொள்வதே இல்லை. ஆனந்தம் வருமா? குழந்தைகள் கூட பேசுவதில்லை. மம்மி, அதை சுருக்கி மம். மம் என்றால் நாய் என்று பொருள். டட், அதை சமஸ்கிருதத்திலே மொழிபெயர்த்தால் தத்தி என்பது பொருள். டட் மம். ஆனந்தம் பொங்குமா? அங்கே இறைவன் வருவானா? முந்தைய நாள் சாதமாக இருந்தாலும் அரை குண்டான் நிம்மதியாக சாப்பிடுவர்கள் இருக்கிறார்கள். அவ்வளோண்டு ஒரு 4 அங்குலம் பூவை வைத்து தலையிலே வைத்து வழி அனுப்பக்கூடிய மங்கைகள் இருக்கிறார்கள். நன்னா போயிட்டு வாங்கோ, நிறைய துட்டு சம்பாரிச்சுட்டு வாங்கோ. 250 வந்தால் எனக்கு 150, உங்களுக்கும் 100 தான். அது யாரோட மகத்துவம்? அந்த ஆத்து மாமியோட மகத்துவம். அப்படியானால் அங்கே ஆனந்தம் பொங்குகிறது. அந்த ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியதுதான் இந்த துர்க்கை. அழகையும் கொடுக்கிறாள். அழகு போடும், அழகை கொடுக்கக்கூடியது, மகப்பேறு கொடுக்கக்கூடியது. இந்த நரசிங்கப்பெருமான் என்று ஒன்று கேள்விப்பட்டிருப்பீர்கள். நரசிங்க அவதாரம். முகத்தில் சிங்கம், உடம்பில் மனுஷன். அது போன்ற வீட்டுக்காரங்க தான் நாம் என்ன பண்ண முடியும்? முகமும் நன்னா இருந்து உடலும் நன்னா இருந்து சிங்கமாகவே சிலது கர்ஜிக்கும். ஆண்களின் தகராறு. பெண்கள் லட்சணமாக இருப்பார்கள், கரடி போன்ற குணம் இருக்கும். அந்த சிங்கத்தை கூட கோபம் வந்த காலத்திலே பிரகலாதன் வழியாக சாந்தி துர்க்கை வந்துதான் சாந்தம் செய்தது. வீட்டுக்குள்ளே என்ன வேண்டும்? சாந்தம் வேண்டும். யாராவது இன்று வந்தீர்கள், சித்திரகுப்தா எங்கள் ஆயுள் கூட வேண்டும் என்று வேண்டிக் கொண்டீர்களா? ஆயுள் கூட வேண்டும் என்றால் வீட்டிற்கு சனியன் வர வேண்டும். சனி தேவைப்படாது, நமக்கு பயம். இந்த ஆயுளை கூட்டி வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான துர்க்கை யார்? சாந்தி துர்க்கை. இந்த துர்க்கைக்கு இதுதான் நிலை. அடுத்தது சபரி துர்க்கை. சபரி துர்க்கை என்பது பஞ்சமி திதியிலே 5வது நாள் வரக்கூடியது. அதற்கு காவிய நிறத்தில் கருப்பு கரையிட்ட புடவை, புஷ்பம் நெய்வேத்தியம். புஷ்பம் துளசி, நெய்வேத்தியம் நேந்திரம் பழம், ஆல்வள்ளி கிழங்கு, புட்டரிசி, கஞ்சி வடிக்காமல் இருக்கக்கூடிய சாதம். இதுகளை வைத்து இவர்களுக்கு வழிபடலாம். சபரி துர்க்கை, இறைவனுக்கே ஞானம் கொடுத்த துர்க்கை தான் சபரி துர்க்கை. ராம காதையிலே, அதாவது ராமவதாரத்தில் ராமனுக்கே மெருகு ஊட்டியது இந்த சபரி துர்க்கை. ஞானத்தை அளிக்கக்கூடியவள் சபரி துர்க்கை. உடலில் இருக்கக்கூடிய பஞ்சபூதங்கள் சீராகும். பஞ்சபூதம் சீராகும். தசரதர் என்று ஒருத்தர் இருந்திருப்பார், உங்களுக்கு தெரிந்திருக்கும். அவருக்கு எத்தனாயிரம் மனைவிகள்? 16,000 16,000 60,000 பக்கத்தில் இருப்பவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். இவர் பார்த்திருப்பாரா? பார்த்திருக்க வாய்ப்பில்லை. 60,000 மனைவி. ஒரே ஒரு இறைவன் பிறந்தான், ராமன். பஞ்சபூதங்களை சுத்தி செய்து கொண்டு இருப்பவன் ராமன் என்று கண்டுபிடிக்க முடியவில்லை.
அதற்காக தான் சபரி துர்க்கை தோன்றினாள். இந்த சபரி துர்க்கை ஞானத்தை அளிக்கக்கூடியவள், தெய்வங்களால் வரக்கூடிய பாபங்களை நிவர்த்தி செய்பவள், யட்சணை தேவதைகள் வரக்கூடிய பாபங்களை நிவர்த்தி செய்பவள், சூன்யத்தால் வரக்கூடிய அந்த கர்மங்களை போக்குபவள், இறைவனை நம்மோடு சேர்த்து வைப்பவள். சபரி துர்க்கை என்பது பெயர். இது 5ஆம் நாள் இருக்க வேண்டும். நமக்குள்ள பொறாமை குணம் போகும், மனிதர்களுக்குள்ள குதர்க்க புத்தி போகும், அறிவின் தன்மை ஞானத்திலே கூடும், ஞானத்தின் சிந்தனை நாட்டத்திலே போகும், அந்த நாட்டம் ஆன்மீகத்தை வளர்க்கும். எத்தனை இலகுவான துர்க்கை! 5வது நாள் பஞ்சமென்று சபரி துர்க்கை. இந்த சபரி துர்க்கை பஞ்சபூதங்களை சூழ் செய்பவள். பஞ்சபூதங்கள் என்பது என்ன? கண், காது, மூக்கு, வாய், மலஜல ஓட்டைகள். மனிதனுக்கு 9 ஓட்டைகள் பஞ்சபூதங்களிலே அடங்கப்பட்டிருக்கிறது. அது போகும். இயற்கையான தகராறுகள் போகும், ஆயுள் கூடும், தனசம்பத்து சேரும், சகோதரர்கள் வரக்கூடிய பிரச்சனை தீரும், முன்பிறப்பிலே எடுத்த பாபம் நீங்கும், உள்ள சொத்தை அனுபவிக்க முடியும், எதிரியாரையால் வரக்கூடிய தொல்லை தீரும். சபரியை பார்த்த பின் தான் ராமனுக்கு ஜெயம். சபரியை பார்த்த பின் தான் ராமனுக்கு ஜெயம். அதற்காக தான் சுந்தரகாண்டம் என்று ஒன்று வைக்கப்பட்டிருக்கிறது. அடுத்தது நல்ல கணவனாக அமைவது, நல்ல மனைவியாக அமைவது, ஆயுளும் சம்பத்தும் கொடுப்பது, லாபத்தை கூட்டிக் கொடுப்பது, வழக்கிலிருந்து வெளிப்படுவது, ஐஸ்வர்யம் அருள்வது. ஐஸ்வர்யம் என்பது நாம் கற்ற ஞானத்தை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பது ஐஸ்வர்யம். 16 செல்வங்கள் பெறுதல்ல, 17வது நாம் ஒரு ஞானத்தை கற்றுக்கொள்வது, 18வது அந்த ஞானத்தை மற்றவருக்கு அருளுவதல், சொல்லிக் கொடுப்பதுதான் ஐஸ்வர்யம். அந்த இடத்திலே வனதுர்க்கை, சூன்ய துர்க்கை, ஜத்தியவதி துர்க்கை, சாந்தி துர்க்கை, சபரி துர்க்கை 5 துர்க்கைகளும் அங்கே குடிகொள்கின்றனர். இது புரட்டாசி மாதத்திலே வரக்கூடிய அமாவாசைக்கு பின் பஞ்சமியில் தொழ வேண்டும். 12 மாதமும் இந்த 5 தேவதைகள் வருகிறார்கள். வளர்ப்பிறையிலும் வருகிறார்கள், தேய்ப்பிறையிலும் வருகிறார்கள். வளர்ப்பிறையில் அமாவாசைக்கு 5வது நாள், தேய்ப்பிறையில் பௌர்ணமி விடுத்து 5வது நாள் 5 துர்க்கைகளும் வருகின்றனர். இதற்கு நாம் இருக்க வேண்டிய விரத காலம் 6 மாலை 8 மணி மாலை 6 முதல் மாலை 6 முதல் 8 மணி வரை விரதம் இருந்தால் போதுமானது. பெண்கள் விரதம் இருக்க இத்தனை அமைப்புகளும் சபரி துர்க்கை கொடுக்கிறது. இது 5வது துர்க்கை. 6வது துர்க்கையை பாரும். அது சஷ்டி திதி என்று வருவது. அதற்கு ஜொல்ல துர்க்கை என்பது பெயர். ஜொல்லம் என்றால் நெருப்பு. சிவன் நெருப்பு வடிவானவன். சிவாய நமஹ, சிவாய நமஹ, நமச்சிவாய நமஹ, மசிவாய நமஹ. இந்த 3 இடைப்பட்ட மந்திரங்கள் பஞ்சாட்சர மந்திரம் என்பது பெயர். இது ஜொல்ல துர்க்கைக்குள்ளே அடங்குகிறது. இந்த ஜொல்ல துர்க்கையை வழிபட்டால் அனைத்திலும் ஜெயம். வழக்கறிஞர்கள் இது வழிபட வேண்டும், மருத்துவர்கள் வழிபட வேண்டும், பொது இடங்களிலே பேசுபவர்கள் வழிபட வேண்டும். இவர்களுக்கு அனைத்திலும் ஜெயம் உண்டாகும். விஞ்ஞானிகள் வழிபட வேண்டும்,
ஜெயத்தை கொடுக்கக்கூடியது ஜொல்ல துர்கை. இது சஷ்டி திதியிலே வருகிறது. எப்படி இதை ஏற்றுக்கொள்வது? முருகன் அவதாரம் எடுக்க வேண்டும், அக்னிக்குள்ளிருந்து வர வேண்டும், ஆண் பெண் கலப்பில்லாது வர வேண்டும், நெற்றிக்கண்குள் இருந்து வெளிவர வேண்டும். வந்த அக்னியான முருகன், அவனுக்கு ஷடாட்சரன் என்பது பெயர். ஷடாட்சரம், ஷடா அனைத்து குறைகளையும் நீக்குபவன், எதிரிகளை அழிப்பவன், ஞானத்தை கொடுப்பவன். அவன் நெற்றிக்கண்ணிலிருந்து வந்து தாமரை மலருக்குள்ளே குவிந்தான். அதுபோன்ற ஞானத்தை அளிக்க வல்லவன்தான் இந்த ஜொல்ல துர்க்கை. இந்த ஜொல்ல துர்க்கை அனைத்திலும் ஜெயத்தை கொடுப்பாள். மகிஷன் மகிஷி வதமாவதற்கு இந்த ஜொல்ல துர்க்கை தான் உதவுகிறாள். செவ்வாய்க்கிழமையில் வெள்ளிக்கிழமையில் ராகு கால பூஜை செய்வீர். இந்த ராகு கால பூஜை செய்யும் காலத்திலே எலுமிச்சம்பழத்தை 2 துண்டுகளாக வெட்டுவீர்கள். எங்கள் மாமிக்கு உடம்பே சரியில்லை, இருமுண்டே இருக்குது, அது அடங்கி போகணும்னு அறுத்தேன். அந்த காலத்திலே பேசாமல் பேசப்படாது. பேசாமல் எலுமிச்சம்பழத்தை 2 துண்டாக அறுத்தால் அங்கே ஜொல்ல துர்க்கை கூடிக்கொள்கிறாள். தாமரை மலர் தண்டிலே இருந்து வந்த அந்த திரியை எடுத்து நெல்லெண்ணெய், விளக்கெண்ணெய், நெய்யால், நெல்லெண்ணெய், விளக்கெண்ணெய், நெய்யால், விளக்கெண்ணெய் ஏன் விளக்கெண்ணெய் கொழுப்பை வெளியேற்றும். விளக்கெண்ணெய் கொழுப்பை வெளியேற்றும். அந்த காலத்திலே விளக்கெண்ணெய் அருந்தினர். விளக்கெண்ணெய்க்குள் லக்ஷ்மி உண்டு, நெல்லெண்ணெய்க்குள் விஷ்ணு உண்டு, லக்ஷ்மியும் உண்டு. இவைகளை வைத்து தீபம் ஏற்றக்கூடிய காலத்திலே எந்த துர்க்கை வருகிறாள்? ஜொல்ல துர்க்கை வருகிறாள். என்ன ரூபமாக வருகிறாள்? ஆதிசக்தியின் அம்சமாக வருகிறாள். ஆதிசக்தியின் அம்சமாக வருகிற போது அவள் அணிந்திருக்கக்கூடிய ஆடை ஜரிகையால் ஆனது, நெருப்பின் நிறமானது, அதாவது சிகப்பு. நாம் கூட அணிந்து கொள்ளலாம். ராகு காலத்திலே செய்யக்கூடிய பூஜையிலே அந்த எலுமிச்சம் பழத்தின் 2 பின்னங்களிலே சக்தியாகவும் ஆவகனமாகவும் வந்து நுழைந்து நமக்கு அருள் தருகிறாள். ஏன் ராகு காலத்தில் இதை செய்ய வேண்டும்? 9 கிரகங்கள் முதலிலே இல்லை. சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி. ராகு கேது பார்க்கடல் கடைந்த போது வந்த பிரச்சனையினால் தேவர்களோடு கலந்தவர்கள். அந்த ராகு என்றது அம்மையின் சக்தியை எடுத்து கொண்டிருக்கிறது. அது சிறப்பான நேரம் எதை குறிக்கிறது என்றால் இந்த ராகு காலத்தின் நிலையை குறிக்கிறது. ஆகவே அந்த நாள் அந்த அம்மை இந்த எலுமிச்சம் பழத்துக்குள் ஜொல்ல துர்க்கையாக பிரவேசிக்கிறாள். மாலையில் இட்லி, புட்டு, இடியாப்பம் இதைகளை வைத்து படைக்கலாம். கோபம் சிலருக்கு அர்த்தமில்லாது வரும், அது குறையும். பெண்களின் கருவை காக்கும். ஆண் விதையானது பெண்ணின் கருப்பையிலே 5 முட்டைகள் வரை இருக்க வேண்டும். நல்ல உடலாக இருந்தால் 3 முட்டை இருந்தால் அந்த விதை போய் சேர்ந்து 3 நாளுக்குள் கல்பமாகி 5 நாளுக்குள் தீர்மானமாகிவிடும். ஒரு 30 நாள் சென்று பார்த்தீர்களானால் கரு நிற்கும். அந்த கருவின் தன்மையை சீர் செய்யும்.
கர்ப்பப்பையிலே ஏற்படக்கூடிய கருமுட்டையின் திறத்தை வெகுவாக அதை அதிகப்படுத்தும். ஆணின் விதையின் வீரியத்தை அதிகப்படுத்தி குழந்தையின்மையின் பிரச்சனையை தீர்க்கும். குழந்தையின்மையின் பிரச்சனையை தீர்க்கவும் வீட்டிலே உள்ள பெரியோர்கள் இந்த விரதத்தை இருப்பார்களானால் இந்த குறைகள் தீரும். இது நவராத்திரி அன்று மாலை, அதாவது சஷ்டி திதியில் 6வது நாள் பெண்கள் தான் இருக்க வேண்டும். காரணம், சிவனின் நெத்தியிலே இருந்து ஷடாட்சரம் என்று சொல்லக்கூடிய ஒரு முருகன் புறப்பட்டு வந்தான். அந்த அக்னியானது பூமி தாங்காது, தாமரை மலருக்குள்ளே வந்து நின்றது. அந்த தாமரை மலர் பெண்ணின் வடிவமானது. தாமரை மலர் பெண்ணின் வடிவமானது. சகசிராரம் என்று சொல்கிறீர்களே, 1000 இதழ்கள் உண்டாம். அங்கே வந்து முருகன் தங்குகிறான். அடுத்தது பெண்கள், அந்த 6 வகையான பெண்கள் தான் இந்த முருகனை ஒன்று சேர்க்கிறார். ஆகவே பெண்கள் இந்த விரதம் இருப்பின் அனைத்து குறைகளும் உடலால் உள்ளத்தால். சிலருக்கு 28, 29, 30 ஆண்டுகள் ஆகியிருக்கும், திருமணம் ஆகாது. நன்கு படித்திருப்பார், தேவையான அழகும் பணமும் பொன்னும் பொருளும் இருக்கும், அவர்களுக்கு திருமணம் கூடாது. ஆணாக இருப்பினும் பெண்ணாக இருப்பினும் மற்றவர்களுக்கு உதவியும் செய்வர். ஏழை குழந்தைகளை படிக்க வைப்பர். ஒருவர் அழுதால் தானம் செய்வர். ஒருவருக்கு திருமணக்குறை என்றால் பணம் கொடுத்து அவர்களால் ஆன உதவியை செய்வர். அவர்களுக்கு இந்த குறை இருக்கும். நல்லோர்கள் வல்லோர்கள் அவர்களின் குறை நீக்குவது இந்த ஜொல்லதுர்க்கை. இந்த ஜொல்லதுர்க்கை அந்த எலுமிச்சம் பழத்துக்குள்ளே ஆவகனமாகி பிதுர்லோகத்திற்கு சென்று இந்த குழந்தை வந்திருக்கிறாள், இந்த குழந்தைக்கு வேண்டியன செய் என்று பிதுர்லோகத்திற்கு ஆணையிடுகிறாள். பிதுர்லோகத்திலே ஆணையிட்டால் அது பிரம்மனிடத்திலே போய் சேர்கிறது. பிரம்மன் அந்த ஆணையை எடுத்து சரஸ்வதி தேவி இடத்திலே கொடுக்கிறார். அதை பார்வதி தேவி சீர் செய்து லக்குமியின் வழியாக வழி அனுப்புகிறார்கள். ஆகவே அனைத்தும் பெண்களுக்கே உரித்தானது. அந்த காலங்களில் பெண்கள் தான் விரதம் இருக்க வேண்டும். இது 6வது நாள் சஷ்டி தேதியில் இருக்க வேண்டும். இறைவனின் அருள் கிடைத்துவிட்டது. அதற்கு உடல் தாங்க வேண்டும், உடல் சக்தி இருக்க வேண்டும். அந்த உடல் சக்திக்கு ஒரு துர்கை இருக்கிறாள். அவளுக்கு பெயர் லவண துர்கை. லவணம் என்றால் உப்பு. லவணம் என்பது உப்பு. உப்பு உடலிலே குறைந்தால் ஒரு வியாதி. சர்க்கரை உடலிலே குளுக்கோஸ் குறைந்தால் வியாதி. இவை இரண்டும் சீரான நிலையில் வைத்துக் கொள்வது இந்த லவண துர்க்கை. இப்பொழுது நாம் 6 நாட்கள் பூஜையை முடித்து ஆனந்தத்திலே இருக்கிறோம். ஆனந்தத்தில் இருக்கிறோம். இந்த ஆனந்தத்திலே இருக்கக்கூடிய காரியங்கள் நமக்கு தொடர்ந்து வர வேண்டும். சில இயற்கையான பிரச்சனைகள் இருக்கும். இயற்கையான பிரச்சனை என்பது மோகத்தின் கூற்று. மோகம் என்றால் உணவு அருந்துகிறீர்கள், 2 இட்லி சாப்பிட்டால் போதுமானது, மல்லிகை பூ மாதிரி இருக்கும். அந்த குவளையை எடுத்து பார்த்து 1 சாப்பிட்டால் நன்றாக இருக்குமே, இது கூட மோகம்தான். நன்றாக இருக்கிறது, 3 இட்லி சாப்பிட்டாகிவிட்டது, சரி போதுமானது என்று நினைத்தால் மோகம் மற்ற நிலை. அது மோட்சத்திற்கு கொண்டு போய் சேர்க்கும். பஞ்சு மாதிரியான இட்லி 4வது வைத்துக் கொள்ளும் போது அறிவு சொல்லும், நீ வெளியே போகிறாய், வயிற்றிலே கலக்கல் வரும். புத்தி சொல்லும்,
கொத்தமல்லி சட்னி உண்டு, 5வது இட்லியும் சாப்பிடலாம் என்று புக்தி சொல்லும். புக்திக்கும் மறிவுக்கும் வேறுபாடு உண்டு. அதனால்தான் மனிதனுக்கு 6 அறிவு என்று வைத்தார். இந்த 6வது அறிவை சீர்தூக்கி செய்து மோகத்தை விடுத்து கொள்ளும். மனதை ஒரு இடத்திலே குவிக்கிறது. மனம் கான்சியஸ், இன்னர் கான்சியஸ், டீப் இன்னர் கான்சியஸ், டீப் ரூட் இன்னர் கான்சியஸ், டீப் ரூட் டூப் இன்னர் கான்சியஸ், டூப். இந்த 4 விதையான அறிவுத்தன்மையை இந்த துர்க்கை சரி செய்கிறாள். போதும் என்ற மனம் வருகிறது, உடலின் நிலை சீராகிறது. 6 நாள் நீங்கள் துர்க்கையை அனுபவித்து விட்டீர்கள். சப்தமி திதி 7வது நாள் அவள் ஞானத்தை கொடுக்க வருகிறாள். அதை ஏற்றுக்கொள்ளும் மனோநிலை வரும். ஞானம் என்றால் காவியை தரித்து ருத்திரத்தை கட்டிக்கொண்டு வெளியில் செல்வது என்பது அல்ல. அது ஞானமாகாது. நாம் கற்றதை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பது தான் ஞானம். அதை தாங்கும் மனோபக்குவம். அந்த மனோபக்குவத்தை, மோகத்தை, சிறு பொருளில் வரக்கூடிய மோகம். என் பெண் குழந்தையை நான் திருமணம் முடித்து விட்டேன், என்ன செய்கிறாளோ என்று நினைக்கிறார்களே, அது ஒரு மோகம். என் மகன் நன்றாக படித்து விட்டான், வேலைக்கு போகிறான், மாதம் 3 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறான். இது அனைத்தும் மோகத்தை சார்ந்தது. சிறு சிறு மோகங்களையும் அறுத்து எடுத்து ஆசைகளை குறைப்பவள், உடலிலே வரக்கூடிய நோய்களை தீர்ப்பவள். எத்தனையோ மாந்தர்கள் அரை அடி கூட நடக்க முடியாமல் இருக்கிறார்கள். முந்தைய நாளுக்கு முந்தைய நாள் ஒவ்வொரு புதன்கிழமையும் திருவண்ணாமலை கிரிவலம் வருவதுண்டு. ஒவ்வொரு புதன்கிழமையும் 14 கிலோமீட்டர். என்னுடன் வருபவர்கள் என்னை விட 10 வயது 20 வயது குறைவு. குழப்பிக்கொள்ள வேண்டாம், எனக்கு 60 வயது. குழப்பம் வந்தால் லவணதுர்க்கை வராது. சோடா, கலர், குடிநீர், பதநீர், தேநீர், என்னென்ன நீர் வேண்டுமோ அனைத்தையும் குடித்துவிட்டு நடப்பதில்லை. உடலுக்கு சக்தி வேண்டும். அவர் சாமிஜி ஓடுகிறார் சொல்வார்கள். அந்த மோகத்தன்மை குறைந்து ஞானத்தன்மை வரும். ஒரு நாளைக்கு சராசரி ஒரு மனிதன் 8 மணி நேரம் தூங்க வேண்டும். உண்மைதானே? 8 மணி நேரம் தூங்கினாலே அனைத்து வியாதியும் 40 வயதுக்கு மேல் வரும். முதலிலே ஆண்களுக்கு தான் வரும் பிபி. நெக்ஸ்ட் அந்த பிபியோட நண்பன் சுகர். சுகர் சுகர் என்பது எங்கோ வருகிறார் வேதத்திலே. 7 நாள் லீலையை கண்ணனை பற்றி சொன்னவன் சுகர். அதே சுகர் நம் உடம்பிலே வரும். இவைகள் அனைத்தும் சீராகும். எலும்பு தேய்மானம், பின்முதுகெலும்பு தேய்மானம், பின்முதுகெலும்பு தேய்மானம், அதற்கு மருத்துவ ரீதியில் மருந்து கிடையாது. மருத்துவருக்கே வந்தாலும் சீராகாது. உங்களுக்கு தெரியுமா, 40 ஆண்டுகளாக, ஒரு நாள் 2 நாள் அல்ல, 40 ஆண்டுகளாக இது மாதிரி நோயானவர்கள் என்னை சந்தித்து விட்டு போகிறார். 40 ஆண்டுகளாக நோயின் தன்மையெல்லாம் நோயாளி வரியாக நாம் தெரிந்து கொள்கிறோம். அந்த நோயின் குற்றத்தை குறைவு செய்வதுதான் இந்த லவணதுர்க்கை.
யாராவது நோய் வேண்டும் என்று இறைவனிடத்திலே கேட்போமா? இந்த எதிர் வீட்டுக்கார் கொஞ்சம் கூட நன்னாவே இல்லை, அவருக்கு கை வரக்கூடாது. கருணையை பாருங்கள். மனைவிக்கு பேச்சு வரப்படாது, அடுத்தவரிடம் இவருக்கு பேச்சு வராது. மாமியார் ஆத்திலே பேசப்படாது, அந்த அம்மாவுக்கு பேச்சு நின்றுடும். அதற்கு ஒரு காமன் மொழி உண்டு, பே பே பே. இது போன்ற வியாதிகளை தீர்ப்பவள் லவணதுர்க்கை. ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் தூங்க வேண்டும். நான் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 4 மணி நேரம் தான் தூங்குகிறேன், 8 வயது முதல். இதில் இருதய கோளாறு வேறு. யார் கை கொடுக்கிறாள்? இவள் யான் கை கொடுக்கிறாள். இவளை நான் உங்களிடம் ஒப்படைக்க வேண்டாமா? நீங்கள் கேட்பீர்களோ இல்லையோ தெரியாது, கடமை. இந்த துர்க்கை சகல நோய்களையும் தீர்க்கிறாள், ஆசையை குறைக்கிறாள். நீங்கள் ஒரு மருத்துவரிடத்திலே போகிறீர்கள், நாக்கை நீட்டு. இந்த நாக்கை நீட்டினால் மருத்துவரே பயப்படுவார், பல்லையே தொலைக்கி இருக்க மாட்டான் கொலப்பாதகன். எத்தனை நாள்களாக நீங்கள் மலஜலம் கழிக்கவில்லை? ஒரு 2 நாள்களாக. என்ன தின்றீர்கள்? ஃபாஸ்ட் ஃபுட்டு. ஃபாஸ்ட் ஃபுட்டு. உங்களுக்கு என்ன சொல்கிறார்? ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட வேண்டும் என்றா சொல்கிறார்? 8 இட்லி பரோட்டா அருந்துகள் என்று சொல்வதில்லை. கஞ்சி, நீராகாரம். விதுரன் கஞ்சி கொடுத்து கண்ணனை பிடித்தான். ஆசையை மருத்துவர்கள் குறைக்க சொல்கிறார். ஆசையை நாம் குறைக்கவில்லை என்றால் மருத்துவத்தின் ஃபைல் இவ்வளவு பெருசாக வரும். அதை தான் இந்த துர்க்கை செய்கிறாள். இதற்கு பெயர் லவண துர்க்கை. எத்தனாவது நாள்? இப்பொழுது உங்கள் வீட்டிற்கு யார் வந்தது? லவண துர்க்கை வந்து விட்டாள். அற்புதமான நிகழ்ச்சிகள் செய்வாள். இவள் 7வது நாள் சப்தமி. எங்களுக்கு தெரிவதில்லை, ரதசப்தமி என்று ஒன்று கவனப்படுத்திக் கொள்ளுங்கள். இறைவன் பூமியை சுற்றுகிறான். பூமி அவனால் சொல்கிறது, மண்டலங்கள் அவனால் சொல்கிறது, வானம் அவனால் இருக்கிறது, மழை அவனால் இருக்கிறது. ஆனால் அந்த இறைவனே தங்கத்தேரிலே அழைத்து வருகிறோம். அவனுக்கு ஒரு ஆசையை பாரும். நான் உலகங்களை சுற்ற வைக்கிறேன், நீர் என்னை ஒரு தேரிலே வைத்து அழைத்து செல் என்று இறைவன் ஆசைப்படுகிறான். இந்த மோகம் வளரும், ஞானம் கூடும். நமது மகன் கார் வாங்கி நம்மை அமர்த்தி ஓட்டினால் எவ்வளவு சந்தோஷம். அதே போன்ற நிலைமை இறைவன் நம்முடன் சேருகிறான் என்பது பொருள். இப்பொழுது 7வது நாள் கேட்கக்கூடிய அனைத்து பக்தர்களின் வீட்டிலும் லவணதுர்க்கை வந்துவிட்டாள். நோய் பறந்தது. நோய் வரும், மரணமென்று அனைவருக்கும் உண்டு, மரணமென்று அனைவருக்கும் உண்டு. மரணத்துக்கு முன் இது அனைத்தும் உலகுக்கு கொடுத்து விட வேண்டும். மரணத்துக்கு முன் உலகத்தார் ஏற்பாரோ இல்லையோ? அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் என்றார் எழுதினான். எந்த பல்கலைக்கழகத்திலே படித்தான்? அகாரம், மகாரம், உகாரம், ஆ ஊ ஈம் 3 எழுத்தை ஒன்று சேர்த்து இம்முக்குள்ளே அடக்கி அகர முதல எழுத்தெல்லாம் என்று சொன்னான். அறம் செய்ய விரும்பு என்று சொன்னால், அறம் செய்ய விரும்பினால் பலன். அறம் செய்ய என்று சொல்லவில்லை, அறம் செய்ய விரும்பு. சனி நீராடு, சனி நீராடு. பெண்கள் சனியிலும் நீராடலாம், வெள்ளியிலும் நீராடலாம். ஆண்கள் வெள்ளியிலே எண்ணெய் தேய்த்து குளிக்கக்கூடாது. இத்தனை மோகத்தன்மைகளை அறுத்து ஞானத்தை கொடுப்பவள் எந்த துர்க்கை? லவண துர்க்கை. வியாதி குறைகிறது. வியாதியின் தன்மைதான் இப்பொழுது அதிகம், அது தீர்கிறது, ஞானம் வருகிறது. அடுத்தது தீபதுர்க்கை. இப்பொழுது 7 துர்க்கையை
தெரிந்தோ தெரியாமலோ, வேண்டுமென்றோ வேண்டாமென்றோ, பிடித்தோ பிடிக்காமலோ, ஆன்மீகம் உண்டென்றோ இல்லை என்றோ கேட்டு தெரிந்து கொண்டீர்கள். இது என்னையா 6 முதல் 8 மணி வரை விரதம் இருக்க வேண்டுமா? எங்களால் இயலாது. உண்மைதான். கணவன் காலை வேலைக்கு போகிறார். கணவன் வீடு திரும்பும் போது மாலை மனைவி போகிறாள். இருவரும் பேசிக்கொள்வதில்லை. இவர்களுக்காக ஒரு துர்க்கை, அவளுக்கு தீபதுர்க்கை என்பது பெயர். இந்த தீபதுர்க்கையை யார் வழிபட்டது? கண்ணன் மகாபாரத யுத்தத்தை நடத்தி முடிப்பதற்கும், பீஷ்மரை அர்ஜுனன் வழியாக கொல்வதற்கும், கர்ணனின் கதையை முடிப்பதற்கும் தீபதுர்க்கையை வழிபட்டான். அஷ்டமி திதியில் இதை வழிபட வேண்டும். இதற்கு பெரிதாக ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. காலையில் எழுந்து முகம் அலம்பி 1-2 வேலைகளை முடித்து, இயற்கை சோதனைகளை முடித்து கொண்டு பாலை அடுப்பிலே வைத்துவிட்டு பாத்திரத்தோடு வைக்க வேண்டும். ஒரு இடத்தில் இப்படிதான் சொன்னான், பாலை அடுப்பிலே வை என்று. பால் கவரை கத்திரித்தாள் மகாராணி, பாலை அடுப்பிலே ஊற்றி விட்டாள். பாத்திரத்தை வைத்து பால் விட வேண்டும். அதற்கு முன் சற்று ஒரு 2 பாலாடை பால் ஒரு குவளையிலே எடுத்துக்கொண்டு இறைவன் படத்திற்கு நேராக வைத்து துளசியின் வில்வத்தை அந்த பாலிலே இட்டு, பஞ்சபாத்திரம் என்று சொல்வார். பஞ்சம் பாத்திரம் இல்லை, பஞ்சபாத்திரம் அதிலே வைத்து காலையில் விளக்கேற்று வைத்து விட்டால் போதுமானது. தீபதுர்க்கை தினமும் வருவாள். 365 நாளும் தீபதுர்க்கை வருவாள். இவள் ஜோதிமயமானவள், நிர்மலமானவள், அனைத்தும் ஒன்றாக நினைப்பவள். பெண்கள்தான் இந்த விளக்கை ஏற்ற வேண்டும். பரமபதம் கிடைக்குமாம். பரமபதம் இந்த வைகுண்ட ஏகாதசியிலே ஆடுகிறோமே அந்த பதம் இல்லை. பரமபதம் லக்ஷ்மி, விஷ்ணு, சிவன், பார்வதி, பிரம்மன், விஷ்ணு எதற்குள்ளே அடக்கம்? பஞ்சபாத்திரத்திற்குள்ளே அடக்கம். அந்த பால் பிரளய காலத்திலே நீர் பொங்கி வருகிறதே, கடல் நீர், அதற்கு கூட மனிதன் ஒரு பெயர் வைத்தான். ஷூ நா மீ. ஷூ நா யாருக்கு வருது? மீ நம்மளை தான் தேடி வருது. சுனாமி. அந்த பார்க்கடலின் அடக்கம்தான் அந்த பஞ்சபாத்திரத்திற்குள்ளே. நைவேத்தியத்தை செய்துவிட்டு அந்த உத்திரணி என்று சொல்லக்கூடிய அந்த கரண்டியை எடுத்து ஒரு கரண்டி அளவு உள்ளங்கையிலே விட்டு 3 முறை விட்டு குடித்து விட்டால் போதுமானது. தீபதுர்க்கை அருள் கொடுப்பாள். என்ன மாதிரி அருள் கொடுப்பாள்? ஃபைனான்சியல் ஸ்டேட்டஸ். ஃபைனான்சியல் ஸ்டேட்டஸ் என்னையா வாங்கினீர்? 18வது மாடியிலே 3.25 கோடி கொடுத்து வாங்கிவிட்டேன். அந்த லிஃப்ட் வேலை செய்வதில்லை. தவறுதலாக பக்கத்து வீட்டுக்கு போய்விட்டேன். பணத்தால் வரக்கூடிய பிரச்சனை தீரும். சரியான இடத்திலே மனை, வீடு, மக்கள், மனை அமைவது, மனை இடம் நன்றாக அமையும். மக்கள், குழந்தைகள், ஊர் மக்கள் நமக்கு தேவையில்லை. ஒரு நாள் வந்தால் போதுமானது. அது திண்ணமாக அமையும். பொன் பொருள் இதுகள் வந்து சேரும். கிரக தோஷங்கள், கிரகத்தினால்தான் அனைத்து தோஷங்களும். சூரியனால் ஒரு தோஷம், சந்திரனால் ஒரு தோஷம், அங்காரகனால் சகோதர தோஷம் வரும். சகோதரன்
தெலுங்கிலே சொல்லுவார், புட்டக்க புட்டக்க அன்னத்தம்புள்ளோ, பெருக பெருக தாயாதிலோ. அந்த மாதிரியான விரிசல்கள் நீங்கும், புத்தி கூர்மை வரும், பெரியோர்களிட்ட சாபமும் துர்தேவதைகளிட்ட சாபமும் தீரும், தோஷங்கள் பிரச்சனை தீரும், திருமண தடை வாழ்க்கை நன்றாக அமையும், மனை மக்கள் வீடு, அதைவிட சர்வெண்ட் மெய்டு அது கூட நன்றாக அமையும். எங்கள் இல்லத்திற்கு ஒரு சமையல் சர்வெண்ட் மெய்டு வந்தார், பாதி பெருக்கி கொண்டிருந்தார். ஐயரே இங்கே வாங்கோ, என்னம்மா மீதி நீ பெருக்கு. சரிம்மா, நாளையிலிருந்து உங்கள் வீட்டிற்கு வேலைக்கு வரமாட்டேன். நீர் இவ்வளவு பெரிய வீடு கட்டியது முதலிலே தப்பு. தேவைதானா? ஒரு சர்வெண்ட் மெய்டு என்ற பெண் வந்து புத்தி சொல்ல வேண்டியது இருக்குது. ஹவுஸ் ஒய்ஃப் அது ஒன்று இருக்கும் எல்லார் வீட்லையும். பாருங்கள், உங்களுக்கு யோசனை இல்லை என்று அவள் சொல்கிறாள். இந்த மாதிரி ஒரு குழந்தையை பார்த்து கொள்ளக்கூடிய பெண் நல்லவளாக அமைவாள். ஒரு வீட்டில் 4 அந்த நர்ஸ். இது போன்ற பிரச்சனைகள் தீரக்கூடியது இந்த தீபதுர்க்கை. காலையிலும் மாலையிலும் விளக்கேற்றி வழிபட வேண்டியது பெண்கள் கடமை. சிகப்பு கரை, வெள்ளை புடவை, தாழம்பூ, வெள்ளை அலரி, சிகப்பலரி ராகு காலத்திலே வைப்பீர். வெள்ளை ரோஜா நன்றாக பாட்டு எழுத வரும். வெண்சங்கு புஷ்பம், இவைகள் பூஜைக்கு தேவையானது. அவல் பொறி, வெண்பொங்கல், தாளித்த வெள்ளை சாதம், நெய் சற்று தூக்கலாக சேர்த்துவிட்டால் நேராக இறங்கிவிடும். வெறும் தாளித்த சாதம் என்றால் அடுத்த வருடம் நாமே தீபதுர்க்கையை கொண்டாட மாட்டோம். இந்த தீபதுர்க்கை இதெல்லாம் தேவை. இதுதான் தீபதுர்க்கையின் கூற்று. எங்கு பிரவேசிக்கிறாள்? நாம் ஏற்றக்கூடிய பதிவிளக்கிலே இருக்கிறாள். எங்கள் வீட்டில் பதிவிளக்கு ஏற்றுவதில்லை. வெள்ளியானால் சச்சரவு வரும், செவ்வாயானால் சச்சரவு வரும், அமாவாசையானால் அமக்களமாக இருக்கும், பௌர்ணமியில் மிக கடுமையாக இருக்கும். இவர்கள் சுட்ட அகல் பசும் சாணியை வைத்து, இதுவரையில் நன்றாக தான் சொன்னீர், சுட்டகலுக்கு நாங்கள் எங்கு போவோம்? அது கூட கிடைக்கும். பசும் சாணிக்கு சென்னை மாநகரத்திலே எங்கே போவோம்? இதை வைத்து நெல்லெண்ணெய் விட்டு தீபமேற்றினால் இது குறையும். இது தீபதுர்க்கையின் செயல். அஷ்டமி திதி 8வது நாள். இப்பொழுது உங்களுக்கு அனைத்து துர்க்கையும் இல்லத்திலே எழுந்து அருள் பாலிக்கின்றது. 9வது நாளுக்கு வந்துவிட்டீர்கள். இதில் ஒரு அதிசயம் பாருங்கள். இத்தனை பெருமக்களும் இங்கு குழுமி ஒரே நாளில் 9 துர்க்கையை அழைத்து வந்து விட்டீர்கள். நானும் ஒரே நாளில் 9 துர்க்கையை பயந்து உங்களிடத்திலே ஒப்படைத்து விட்டேன். 9 துர்க்கை ஒரே நாளில் வருவது என்பது ஆகாத விஷயம். அசுரி துர்க்கை, அசுரி, இது நவமி திதியிலே செய்ய வேண்டியது. கோகுல அஷ்டமி, ஸ்ரீராம நவமி, வெள்ளை கரை கொண்டதும் கருப்பு புடவை, பில்வம், துளசி, மூலிகை வகையான செடிகள், கொடிகள், ஆடா தோடா இலை, நெய்வேத்தியம், நாம் படைக்க விரும்புவதை படைக்கலாம். சுத்த சைவம், கேசரி சுண்டல், இதைகளை படித்து விடலாம். அசுரி துர்க்கையின் போக்கு போகத்தையும் மோகத்தையும் நிவர்த்தி செய்கிறாள். ஞானத்தை அளிக்கிறாள்.
ஞானத்திற்கு கூட மாயை உண்டு. ஞானத்திற்கே ஒரு மாயை உண்டு. நாம் ஞானியாகிவிட்டோம், நமக்கு எல்லாம் தெரியும், அந்த ஆணவம் வரும். அந்த ஆணவத்தை குறைப்பது தான் இந்த அசிரிதுர்க்கை. நாரதர் ஒரு சமயம் மயானத்தின் வழியே சென்று கொண்டிருந்தாராம். திரிகால ஞானி ஒரு மண்டையோடை பார்த்தார். மண்டையோட்டிலே சொர்க்கம் புகும் என்று எழுதியிருந்தது. மண்டை ஓட்டிலே மண்டை ஓட்டை பார்த்தால் கிறுகிறு என்று ஒரு கோடு, குறுக்காக கிறுகிறு என்று கோடு. அதற்கு எந்த பாஷையும் இல்லை. பிரெஞ்சு, இங்கிலீஷ், தமிழ், தெலுங்கு, மலையாளம் எந்த பாஷையானாலும் அது எழுதப்படவில்லை. விதியின் கூற்று. அதை படிப்பதற்கு நாரதர் போன்ற மனிதரால் தான் முடியும். போனவர் மயானத்தின் வழியாக போகக்கூடாது, போகிவிட்டார். மண்டையிலே எழுதியிருந்தது, இந்த மண்டை ஓடு சொர்க்கம் புகும் என்று. உடனே கையில் எடுத்தார். நாரதருக்கு மண்டை ஓடு தேவையா? அந்த மண்டை ஓடை எடுத்துக்கொண்டு பிரம்மணத்தடைய போனார். இது சொர்க்கம் புகுமாம், எனக்கு தெரியாது, வைகுந்தம் போ. வைகுந்தம் போனார். எனக்கு தெரியாது, சொர்க்கத்துக்கே போய் என்றார். சொர்க்கத்துக்கு மண்டை ஓடு போனது. யார் வழியாக போனது? நாரதரின் வழியாக போனது. நாரதர் வழியாகத்தான் போனது. இதுபோன்று சொர்க்கத்திற்கே செல்லக்கூடிய சக்தி உள்ள நாரதரின் ஆணவத்தை அடித்தெடுத்த துர்க்கை இது. அதாவது ஞானம் கற்றால் கூட தன்மை வேண்டும். போகம் மோகங்களை நிவர்த்தி செய்வது, ஞானத்திலே வரக்கூடிய மாயையை நிவர்த்தி செய்வது, மேருவின் தன்மையை குறிப்பது. மேரு ஸ்ரீ சக்கரம் என்று சொல்லக்கூடிய நிலைகளிலே அக்னி ரூபமாக இருந்து கொண்டு பலன்களை அளிப்பது. இந்த துர்க்கைக்கு இது போன்ற ஒரு சக்தி. தாம்பத்தியினாலே ஏற்படக்கூடிய வியாதிகள் மறையும். மனதிலே ஏற்படக்கூடிய வில்லங்கமான நினைவுகள் மறந்து போகும். துர்தேவதைகளால் வரக்கூடிய சாபங்கள் விட்டுப்போகும். துர்தேவதைகள் யார்? வீட்டுப்பொன் திருமணத்திற்கு வருவாள், வீட்டிலே இருப்பவள். திருமணத்திற்கு வந்தால் திருமணத்து வேலைகள் செய்ய வேண்டும். என்னை கூப்பிடவில்லை, என் வீட்டுக்காரனை கூப்பிடவில்லை, இந்த திருமணம் நடக்காது, நான் வரமாட்டேன், அழுது புலம்பி போகும்போது மண்ணை வாரி கொட்டி நீங்கள் நாசனமாக போவீர் என்று சொல்வார். இவர்கள் இறந்தால் துர்தேவதைகளாக வருவார். இந்த வீட்டிலே மகராஜன் வரப்போகிறான், இந்த வீட்டிலே திருமணம் நடக்கப் போகிறது, இந்த வீட்டிலே ஏதோ வியாதி வரப்போகிறது, நான் துணிகளை வாங்க மாட்டேன், கிழிந்த துணியானால் கூட வேண்டாம் என்பான். இது எச்சனி துர்தேவதைகளால் வரக்கூடிய சாபங்களை விலக்கும் ஆசூரி துர்க்கை. 9வது நாள் எந்த சாபத்திலும் நாம் அகப்படுவதில்லை. இருந்த சாபம் போகிவிடுகிறது. அதுதான் அசுரி துர்க்கை. இப்பொழுது ஒரே நாளிலே 9 துர்க்கையும் வந்துவிட்டது. எவ்வளவு அற்புதமானது! இந்த 9 துர்க்கைகளை ஒன்று சேர்த்தால் கிடைப்பது சாமுண்டி துர்க்கை. சாமுண்டி துர்க்கை இந்த அம்மை அனைத்து துர்க்கையை தன்னுக்குள்ளே அடங்கி கொண்டு ஒன்றாக நின்று ஞானத்தை கொடுக்கக்கூடிய துர்க்கை. இவளுக்கு சாமுண்டி துர்க்கை என்பது பெயர். எங்கிருக்கிறாள்? மைசூர் அரண்மனையிலே இருக்கிறாள். மைசூர் அரண்மனை பார்த்தீர்களானால் அனைத்தும் தீபத்தால் அலங்கரிக்கப்பட்டிருக்கும். 10 நாள் உற்சவம். அது அற்புதமான உற்சவம் கன்னடத்திலே நடக்கும். இந்த சாமுண்டி துர்க்கை கன்னடத்துக்குள்ளே போனாள். அந்த அரசனுக்கு 2 மனைவிகள். விரதம் இருந்தார். கடைசி நாள்
சூன்யக்காரி கிழவியாக போனாளாம். இப்பொழுது நாம் 9 துர்க்கையை தெரிந்து கொண்டு விட்டோம். துர்க்கை எந்த ரூபத்திலும் வருவாள். அந்த அரசனின் மனைவிமார் இருவரும் இவள் சூன்யக்காரி அல்ல, இவள் தேவதை என்று கண்டுபிடித்தார்கள். வருபவர் தேவதையா அல்லவா, துர்தேவதையா தெய்வமா, லட்சுமியா பார்வதியா, சரஸ்வதியா என்று கண்டுபிடிக்கும் தன்மை பெண்களுக்கு கொடுக்கக்கூடியது இந்த சாமுண்டி துர்க்கை. உடனே ராஜனிடத்திலே சொன்னார்களாம், இவள் சூன்யக்காரி கிழவி அல்ல, இவள்தான் தெய்வம். உடனே அந்த அரசன் அம்மா என்று அழைத்தானாம். அந்த கிழவி உருமாறி தெய்வமாக காட்சி அளித்தாள். வரும்பொழுது சாமுண்டி ஜெயதுர்கையும் அழைத்து வந்து விட்டாள். 9 துர்கை வந்து விட்டது, ஜெயதுர்கையும் வீட்டிலே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் ஜெயித்தோம் என்பது பொருள். அந்த ஜெயதுர்கையும் அழைத்து வந்து விட்டாள். 2 துர்கையும் பேசிக்கொண்டதாம், நாங்கள் இருவரும் வீதி உலா சென்று மக்களை பார்த்து வருகிறோம், இந்த அரண்மனையில் நீங்கள் மட்டும்தான் இருக்கிறீர்கள் என்று. பாருங்கள், விட்டு கொடுப்பவன் கெட்டுப்போவதில்லை என்பார். உடனே ராஜன் சொன்னானாம், நீங்கள் இருவரும் ஊர் சுற்றி மக்களை காப்பாற்ற வேண்டாம், நான் மக்களை இங்கே அழைத்து வருகிறேன். மக்கள் அனைவரும் வந்துவிட்டனர். இந்த ஜெயதுர்கையும் சாமுண்டி துர்க்கையும் ஒரு சிம்மாசனத்திலே அமர வைத்து பாத பூஜையை செய்து அங்கேயே தங்க வைத்து கொண்டிருக்கிறார். அவ்வளவு அற்புதமான துர்க்கை இந்த சாமுண்டி துர்க்கை. அற்புதமான துர்க்கை. இது தசமி அன்று செய்ய வேண்டும். தசமி என்று செய்யின் நமக்கு அனைத்து துர்க்கையும் நமது உள்ளங்கையிலே அடங்கும். அதற்கு தேவையானது ஒரு இழை சிகப்பும் மற்றொரு இழை தங்கம் சேர்த்த சிகப்பும், பெங்களூர் பட்டு என்பார். அனைத்து வகை சிவப்பு நிற புஷ்பங்களும், உளுந்து வடை, அவல் பாயாசம், காரட் அல்லது பீட்ரூட் அல்வா இவங்களுக்கு வைக்க வேண்டியது. இதை வைத்து வழிபட்டால் குபேரன் வீட்டுக்கு வருவார். ஜெயதுர்கை வந்தாகிவிட்டது, சாமுண்டி துர்க்கை வந்தாகிவிட்டது. விநாயகர் எழுந்து பார்த்தாராம், யாருமே இங்கே இல்லையே. மூஷிகன் மேல் ஏறி அவரும் வந்துவிட்டார். முருகன் இளைய தம்பி, ஏன் இங்கு விரிச்சோடி இருக்கிறது? மயில் மேறி இங்கே வந்து விட்டாள். எங்கு? கன்னடத்து தேசத்துக்கு சென்று விட்டனர். அடுத்து சிவன், பார்வதி, விஷ்ணு, லக்ஷ்மி, சரஸ்வதி அனைவரும் வந்துவிட்டனர். இந்த சாமுண்டி துர்க்கை எங்கே வழிபடுகிறோமோ இத்தனை தெய்வம் அங்கே கொலுவிருக்கிறது. கொலுவிருக்கிறது என்பது அனைத்து வகையான தேவதைகளும் இந்த 10வது நாள் விஜயதசமி என்று ஒன்றொன்றாக இல்லம் தேடி வந்து கொலுவாக நிலையாக நிற்கின்றது. அதற்கு தான் கொலு என்பது பெயர். பொம்மைகளாக வாங்கி வைத்து அடைக்குவீர். முதல் வருஷம் ஒரு வெற்றி, 2வது வருஷம் ஒரு வெற்றி, 3வது வருஷம் ஒரு வெற்றி, 4வது வருஷம் ஒரு வெற்றி, 5வது வருடம் மன நினைவு, மனதே நிறைந்து போகும். கொலுவிருத்தல். இறைவன் இல்லம் தேடி வந்து இல்லத்துக்குள்ளே பெண்ணின் வடிவமாக ஆண் வடிவத்தை விடுத்து இல்லத்துக்குள் கொலுவிட்டிருப்பது என்பதுதான் இந்த துர்க்கையின் நிலை. இதற்கு சாமுண்டி துர்க்கை என்பது பெயர். மகிஷன் வதமானது போல் எதிரிகள்
வதமாகின்றான். வழக்குகளில் தோல்வி அடைந்திடும், வெற்றி கிட்டும். நமக்கு வரவேண்டிய பாகங்கள் நமக்கே வரும். கீழ் மேல் அடுத்து மேல்கோட் வகைகளில் வெற்றி நமக்கு ஜெயமாகும். சந்தான விருத்தி. சந்தான விருத்தி என்பது என்ன? ஒரு குழந்தை இருப்பது சந்தான விருத்தி அல்ல. 2 குழந்தைகள் இருக்க வேண்டும். ஒரு மரம் தோப்பாகாது. பல மரம் சேர்ந்தால் தோப்பு, பல தோப்புகள் சேர்ந்தால் காடு, பல காடுகள் ஒன்று சேர்ந்தால் சபரி, சபரி பலது ஒன்று சேர்ந்தால் மலை, சபரி மலை. இது போன்ற சந்தான விருத்தி. ஒரு ஆண் இருந்தால் போதும், ஒரு ஆண். ஒரே ஒரு பெண் இருந்தால் போதும், பெண். 2 குழந்தைகளை பெற்றால் மன நிறைவு. பெண் மட்டும் இல்லை என்றால் பெண் இல்லையே, அந்த ஆண் குழந்தையை பெண்ணாக வடித்து பார்ப்பது, பெண்ணை ஆணாக வடித்து பார்ப்பது, இந்த குறைகள் நீங்கும். சந்தான விருத்தி. அந்த குழந்தைகளுக்கு கல்வியின் விருத்தி. வந்த பணம், இருந்த பணம் அனைத்தும் தங்குவது, நம் சந்ததிகளுக்கு அது சேருவது, அடுத்த சந்ததிகளுக்கு சேருவது. தகப்பன் பணக்காரனாக இருப்பான், மகன் ஏழையாக இருப்பான். ஒருவர் பணக்காரன், ஒருவன் ஏழை. ஏழைக்கு பிரபு என்று பெயர். மகன் ஏழை. தகப்பன் பணக்காரன், பிச்சாண்டி. இந்த பொருள் அனைத்தும் அவர்களுக்கு போய் சேரும். அவ்வளவு அற்புதமான துர்க்கை. இப்பொழுது பாருங்கள், ஒரே நாளில் 10 துர்க்கையை உங்கள் கையிலே எடுத்து விட்டீர்கள். இப்பொழுது உங்களுக்கு ஒரு சந்தேகம் பிறந்திருக்கும், கன்னடத்துக்கு எங்களால் போக முடியாது. அதே துர்க்கை மூகாம்பிகையின் வடிவம் பெற்று எங்கு வருகிறாள்? நம்மிடத்திற்கே வருகிறாள். மூகாம்பிகை. அவளுக்கு வாகனம் சிங்கத்து வாகனம். அவள் மேரு ஸ்ரீசக்கரம், வைணவம் சைவம், வைணவம் சைவம் இதுகள் அல்லாத மதம். இதுகளிலே தன்னை குழைத்து கொண்டு மூகாம்பிகை இல்லத்தை தேடி வருகிறாள். அவள் வந்தால் அன்று கோலு மூகாம்பிகையும் வந்துவிட்டாள். அனைத்து தெய்வங்களும் வந்துவிட்டது. அனைத்தும் பெண் ரூபத்திலே தான் வந்திருக்கிறது. பெண்ணுக்கு அவ்வளவு மகத்துவம். ஒரு ஆணை பெற்றுக் கொடுப்பது கூட பெண்தான். அவ்வளவு அற்புதமான துர்க்கை இந்த மூகாம்பிகை என்று சொல்லக்கூடிய துர்க்கை. இதன் வரவால் அனைத்து துர்க்கையும் ஒவ்வொரு நாளும் இல்லத்தில் இருக்கிறார். இந்த சாமுண்டி துர்க்கைக்கு முன் அல்லது சாமுண்டி துர்க்கை வரை ஒவ்வொரு திதியில் வருவாள். அமாவாசைக்கு பின் வரக்கூடிய ஒவ்வொரு திதியிலும் வருவார். பின் வருஷம் ஒரு முறை வருவாள். இந்த மூகாம்பிகை துர்க்கை என்பது அப்படியல்ல. அவளுக்கு தாய் என்பது பெயர், அன்னை என்பது பெயர். அந்த சக்தியை ஆதிசக்திக்குள் எடுத்து வைத்து அவளையும் அழைத்து கொண்டு மூகாம்பிகை என்ற உருவத்தோடு இல்லம் வந்து சேர்கிறாள். இந்த இல்லம் வந்து சேர்ந்த பின் அனைத்து தெய்வங்களும் ஜோதி ரூபமாக இல்லத்திலே தங்குகிறது. இதுதான் ஐஸ்வர்யம். இந்த ஐஸ்வர்யம் புரட்டாசி மாதத்திலே அமாவாசை விடுத்து அதன் மறுநாள் இருந்து
ஒவ்வொரு துர்க்கையாக வருகிறது. அனைத்து சகஸ்ரநாமங்களும் அனைத்து தேவி மகாத்மியங்களும் அனைவராலும் இயற்றப்பட்ட நூல்களும் இந்த பிரதமையிலிருந்துதான் வெளிவருகிறது. மகாபாரத யுத்தம் கூட பாருங்கள், பிரதமையில் துரியோதனர்களுக்கு போனது. மாண்டதாக இருக்கலாம், முதலிலே சொர்க்கம் புகுந்தவர் அவர்தான், கௌரவர்தான். அதுபோன்ற சொர்க்கத்தின் அனுபவம், சொர்க்கத்தின் தகுதி, ஞானத்தின் தகுதி, விஞ்ஞானத்தின் தகுதி, நுண்ணறிவின் தகுதி, அறிவு புத்தியின் கூர்மை, இதுகள் அனைத்தும் மூகாம்பிகை என்று சொல்லக்கூடிய அன்னை ஆதிசக்தியின் வடிவத்தை தன்னோடு வைத்துக்கொண்டு இல்லம் புகுகிறாள். இதற்கு நீங்கள் இருக்க வேண்டிய அவகாச காலம் மாலை 6 முதல் 8 மணி வரைதான் விரதம். அந்த விரதம் இருக்கக்கூடிய காலத்திலே அந்தந்த புஷ்பங்களை சீர் செய்ய போதும், நைவேத்திய பண்டங்களை தயாரிக்கிற பொழுதும் பேசாமல் இருப்பது நன்மை. பேசினால் தப்பொன்றும் நடக்காது. பேசாமல் இருந்தால் ஞானம் கூடும். தனித்திரு, விழுத்திரு, பசித்திரு என்றார். மோனத்தின் நிலைதான் ஞானம். அதுகளை கொடுக்கக்கூடியது 6 முதல் 8 மணி வரை. இவையெல்லாம் எங்களால் முடியாது, நாங்கள் இருக்க மாட்டோம், நேரம் இல்லை. சரி, பௌர்ணமி அன்று, ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி அன்று மாலை 6 முதல் 7 வரை மௌன விரதம் இருந்தால் இவை அனைத்தும் கூடும். அது நாட்களாகும், 12 ஆண்டுகள் ஆகும். 12 ஆண்டுகள் ஆகும். ஒரு புத்தகத்தை வெளியெடுத்து எழுதி பல நூல்களை ஆராய்ச்சி செய்து பல வகையான கருத்துக்களை திணிப்பதற்கு 40 ஆண்டுகள் ஒரு மனிதனின் வயது கடந்து போனது. பௌர்ணமி விரதம் இருப்பின் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் குறிஞ்சி மலர் போல் ஞானம் பிறக்கும். ஆனால் இந்த புரட்டாசி மாதத்திலே வரக்கூடிய பௌர்ணமி அல்லது அமாவாசையிலும் விரதம் இருக்கலாம். திருத்தமாக சொன்னின் பிரதமை முதல் தசமி வரை பெயர் பாருங்கள். விஜயதசமி. விஜயம், ஜெயம், நம் இல்லத்திற்கு விஜயம் ஆகுகிறது என்பது பொருள். யார் வருகிறது? ஜெயமானது வீட்டிற்குள்ளே விஜயம் ஆகக்கூடிய நாள். அந்த 10 நாள் விரதம் இருந்தால் போதுமானது. ஓரிரு நாள் சங்கடமாக இருக்கும். 2, 3வது நாள் பழக்கத்திற்கு வந்துவிடும். 5 நாள் பஞ்சமை கடந்து விட்டால் பழக்கத்திற்கு வந்து திறமாகிவிடும். 6வது நாள் சஷ்டியின் அருள் கிடைத்துவிடும். 10 நாளும் விரதத்தை முடிப்போம். 10 நாளும் நாம் விரதத்தை முடித்து விடுகிறோம். இது எத்தனாவது வாரம்? 821வது வாரம். இதை நான் விரதமாக அனுஷ்டிப்பது 820 அல்லது 21வது வாரம். கிட்டத்தட்ட 16 ஆண்டுகளாக ஒரு வாரமும் இறைவன் அருளாலும் உங்களின் அருளாலும் தள்ளாமல் அந்த விரதத்தை இத்தனை ஸ்லோகங்களையும் வாசித்து வருகிறேன். இதில் விமானத்தில் பயணம் செய்தேன், கப்பலில் பயணம் செய்தேன், காரிலே பயணம் செய்தேன், வியாதி வந்து மருத்துவமனையிலே இருந்தேன். மருத்துவர்கள் திடுக்கிட்டு விட்டனர். இந்த மனிதனை தூங்க செய்ய முடியவில்லை. யார் இந்த மனிதன்? அன்வர்தீன் என்ற ஒரு டாக்டர் தான் என்னை பார்த்தார். அந்த காலத்தில், அந்த வாரத்தில், அப்பொழுதுதான் எனக்கு இதய நோய் கண்டிருந்தது. 3வது நாள் அந்த விரதத்தை அனுஷ்டித்தோம். இன்று 821 வாரம். அனைத்து காரியங்களும் ஜெயம். அதுபோன்ற இந்த
ஸ்லோகத்தினை நீங்களும் வாசித்து அருள் பெற வேண்டும். பகவான் வெங்கடதேவ தெய்வ தன்னः ஸ்ரீ ஸ்ரீனிவாச பரதேவ தன்னः ஸ்ரீ ஸ்ரீனிவாச பரமந்தனன்னः ஸ்ரீ ஸ்ரீனிவாச குலதெய்வ தன்னः ஸ்ரீ ஸ்ரீனிவாச பரமாகதன்னः வக்ராப்தே பாக்யலக்ஷ்மீ करदलकमले सर्वदा दानलक्ष्मी दोर्दण्डे वीरलक्ष्मी रजसरसिजे भूतकारुण्यलक्ष्मी खड्गाग्रे शौर्यलक्ष्मी निखिलगुणगणाडम्बरे कीर्तिलक्ष्मी सर्वाङ्गे सौम्यलक्ष्मी मयिदुविजगतान् सर्वः साम्राज्यलक्ष्मी श्रीकान्तार कल्याण निधये निधयेर्चिना श्रीवेङ्कटनिवासाय श्रीनिवासाय मङ्गलम्.